உலகின் பல பகுதிகளிலிருந்தும் தொல்காப்பியம் கேட்கக்கூடிய அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். செய்யுளியலில் வகைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மறுப்பா. இதுல முதல்ல சொன்ன 4 பாக்களும் பலவாறாக பல நூல்களிலே பேசப்பெறுவன, காட்டப்பெறுவன. மறுப்பா என்பது ஆங்காங்கு யாப்பிலக்கணத்தில் எடுத்துக்காட்டாக காட்டப்பெறும். அதனை பற்றி விரிவாக இப்போது பார்ப்போம். அதனால இந்த 4 பாக்களை பற்றி சொல்லுகிற போது ஆசிரியப்பா என்பது ஈரடி நாற்சீர் அகவற்குரிய என்று சொல்லுவது போல, ஈரசை நாற்சீர் அகவற்குரிய என்று சொல்லுவது போல 2 அசையால் அமைகின்ற சீர்களை உடைய 4 சீர்களை கொண்ட அடியால் வருவது ஆசிரியப்பான்னு சொன்னார். அது நேரிசை ஆசிரியம், நிலைமண்டில ஆசிரியம், இணைக்குரல் ஆசிரியம், அடிமறி மண்டிலம் என்று ஆசிரியப்பா 4 வகைப்படும் என்று சொன்னார். அதற்கு பிறகு வெண்பா என்பது வேறு எந்த தலையும் கலவாமல் இயற்சீர்வண்டலையும் வெண்சீர்வண்டலையுமே வரும் என்று காட்டினார். ஆசிரியப்பா 3 அடி தொடங்கி 1000 2000 அடி வரல கூட எவ்வளவு அடி வேண்டுமானாலும் எழுதப்படலாம் என்ற யாப்புடையது. வெண்பா என்பது அதற்கு வெள்ளைக்கு இழிவு என்று சொல்லுகிற போது 3 அடி, அது சிங்கியல் வெண்பா என்று சொல்லப்படும். நேரிசை வெண்பா என்பது 4 அடி உடையது. இன்னிசை வெண்பா என்பது 4 அடி உடையது. ஆனால் தனிச்சொல் பெற்றும் பெறாதும் வருவது. இதெல்லாம் பார்த்தோம். இவற்றையெல்லாம் விளக்கி சொன்னார். வெண்பா வகைகளை சொல்லி அதற்கு பிறகு இப்ப பரிபாடல் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அது இந்த 4 வகையை சார்ந்தது அன்று. அது ஒரு வகையான இசையோடு அமைந்த பாட்டு என்று விளக்கினார். இப்போது கலிப்பாவை பற்றி பார்க்கிறோம். முதல்ல ஆசிரியப்பாவை பார்த்தோம், வெண்பாவை பார்த்தோம். இப்போது கலிப்பாவினுடைய வகைகளை பற்றி நாம் சென்ற வகுப்புல பார்த்தோம். கலிப்பா 4 வகை உடையது. நமக்கு கிடைத்த செல்வத்திலே இந்த கலித்தொகை என்ற ஒரு செல்வத்தை நாம் மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவையுடைய ஒரு இலக்கியம். அதை ஆசிரியர் நல்லந்துவனார் கோத்தார்னு எழுதுகிறார். உரையாசிரியர் எழுதுகிற காலத்து ஆசிரியர் நல்லந்துவனார் கோத்தார் அப்படின்னா என்ன பொருள் என்றால், நல்லந்துவனார் அவரே ஒரு திணையை பாடியிருக்கிறார். 5 திணைகளை 5 ஆசிரியர்கள் பாடியிருக்கின்ற போது நல்லந்துவனாரும் ஒரு திணையை பாடியிருக்கிறார். நல்லந்துவனார் நெய்தல் திணையை பாடியிருக்கிறார். அவரே அப்புறம் தொகுத்திருக்கிறார். ஆக 150 கலித்தொகை என்பது 150 பாடல்களை உடையது. அது ஒரு அரிய செல்வம் என்று நாம் சொல்லுவதற்கு காரணம், அதில் இருக்கிற சந்த நய நுட்பங்கள் மட்டுமல்ல, பொருள் உணர்த்துகின்ற ஆற்றல். அதுவும் குறிப்பாக குறிஞ்சிக்களி. அந்த குறிஞ்சிக்களி கபிலர் பாடுவது, அதுல களவுக்காதலை பற்றி மிக நுட்பமாக விளக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால்தான் அதனை கற்றோரியத்தும் கலின்னு சொன்னான். அது கற்றவர்களெல்லாம் பாராட்டுகின்ற கலி. இவ்வளவு அவ்வளவுன்னு அதனுடைய சுவை இல்லை. அது மட்டுமல்ல, சங்க இலக்கியத்திலேயே ஏறு தழுவுதல் இப்ப ஜல்லிக்கட்டு மிகுதியாக பேசப்பட்டது. அந்த ஏறு தழுவுதலை பற்றிய பாடல்களுடைய முல்லைக்களி இந்த கலித்தொகையில் தான் இருக்கிறது. பிற இலக்கியங்களிலே இந்த ஏறு தழுவுதல் மிகுதியாக என்றும் சொல்லப்படவில்லை. இந்த கலித்தொகையில் அந்த ஏறு தழுவுதல் சொல்லப்படுகிறது. ஏறு தழுவுதல் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறான் பாருங்க. இந்த கலித்தொகையில் தான் ராமாயண மகாபாரத நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட பயில்கின்றன. அகநானூறு போன்ற நூல்களில் எல்லாம் வந்தாலும் கூட இங்கு அதிகமாக வருகின்றன. மகாபாரத ராமாயண பயிற்சி மிகுதியாக தமிழ்நாட்டில் வந்துவிட்டதனை கலித்தொகை காட்டுகிறது. சங்க இலக்கியங்களில் கலித்தொகை கொஞ்சம் பிற்பட்டது. அதுக்காக அதை கொண்டு வந்து ரொம்ப பின்னால தள்ளி எழுதக்கூடிய ஆராய்ச்சி எல்லாம் அதெல்லாம் வீணான முயற்சியா. அதனால இப்ப கலியை பற்றி பார்க்க போறோம். அங்கு நல்ல எடுத்துக்காட்டுகளை நாம பார்ப்போம். ஏனென்றால் சுவைமிக்க ஒரு இலக்கியம். கற்றறிந்தாரியத்தும் கலி என்று சொல்லுவதனால
கற்றவர்கள் பாராட்டுவதற்கு எப்ப அதுல என்ன இருக்கிறது என்றால், ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துக்கொண்டா கூட போதும், அதை நாம் விரிவாக பார்ப்போம். கலிப்பா 4 வகை உடையது. ஒற்றாழிசை களி, கலிவன் பாட்டு. இந்த கலிவன் பாட்டுங்கிறது கலிவெண்பா. பல பேருக்கு அந்த வேறுபாடு தெரியல. கலிவெண்பாடுனா என்ன, வெண்கலிப்பாடுனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. வெண்கலிப்பா, கலிவெண்பா என்பது கலித்தலை மிகுதியாக இருப்பது. வெண்கலிப்பா என்பது வெண்டலை மிகுதியாக இருப்பது. அது ரொம்ப நுட்பமா பார்த்தாதான் தெரியும். அதனால அந்த அடிப்படையில ஒற்றாழிசைக்களி 1, கலிவெண்பா என்பது 2, உற்சகக்களி என்பது 3, உரள்களி என்பது 4. இந்த 4ஐயும் இப்போது நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 9வது பாட்டை, கலித்தொகை 9வது பாட்டை நீங்க எல்லாரும் மனனம் பண்ணீங்க, நெட்டுல் செய்து கொள்ளுங்க. ஏனென்றால் அது ஒரு மிக உயர்ந்த ஒரு பாட்டு. அதுல உரை எழுதுகின்ற நச்சினார்க்கனியன் தன்னுடைய ஆற்றல் முழுமையும் காட்டிவிட்டான். எரித்தரு கதிர்தாங்கி ஏந்திய குடைநீடல் உரித்தாழ்ந்த கரகமும் உரை சான்ற முக்கோலும் நெறிப்பட சுவலசை வேறு ஓரா நெஞ்சத்து குறிப்பேவல் செயல்மாலை கொலைநடை அந்த நீர் என்மகள் ஒருத்தியும் பிறழ்மகன் ஒருவனும் எவ்விடை சென்றவர்கள் காணிரோ பெருமை என்று கேட்கக்கூடிய அந்த பாட்டு இருக்கா, அதை நல்லா நெட்டு செய்யுது. ஏன்னா அதுலதான் என்னுடைய மகள் ஒருத்தியும் வேற ஒருத்தியோட மகனும் இப்படியே போனாங்களான்னு கேட்கலாம். அந்த கேட்கும் போதே பாருங்க, ஒரு ஆணும் பெண் என் மகளும் மற்றொரு ஆடவனும் போனார்களான்னு கேட்கல. இன்னொருத்தியோட மகன், அந்த ஆகாத நெஞ்சம், அந்த சினம் அங்க வெளிப்படுகிறது. என்னுடைய மகளும் எவ்வளோ ஒருத்தியோட மகனும் இப்படி போவதை பார்த்தீர்களா அப்படின்னு ஒண்ணு அந்த வருகிறவர்கள் சான்றோர்கள் உங்க தானே மல்லேம் கடத்திடை கண்டனம், நாங்க பார்க்காதவங்க இல்லம்மா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க. அந்த இடத்தை நினைந்து இன்புறலாம். ஓஹோ, நீங்கதான் அந்த தாயிர் போல் இருக்கிறது, நீங்கதான் அந்த தாய் போல தெரிகிறது, அந்த பெண்ணினுடைய தாய் போல, மடவரல் தாய் போல தெரிகிறது. ஆணிழில் அறிஞ்சுரம் முன்னிய அந்த பெண்ணினுடைய தாயில் நீர் போரீர் என்று சொல்கிறோம். உடனே நாங்க பார்த்தோம் சொல்லுகிற போது அந்த ஆடவரை பார்த்தோம். அந்த கூட்டத்தார் எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்க. இப்ப யாராவது அடையாளம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படத்துல கூட காட்டுறான், இந்த வழியா ஒரு ஆணும் பெண்ணும் போனதை பாத்தியாப்பான்னு கேட்டா, ஆமா ஆமா அந்த சேப்பு புடவை கட்டிக்கிட்டு கழுத்துல ஒரு சங்கிலி போட்டுக்கிட்டு காதுல ஒரு தாமரை பூ தோடு போட்டுக்கிட்டு இவ்வளவும் சொல்றான் ஒரு பெண்ணை பத்தி. பக்கத்துல போன ஆணை பத்தி அவன் ஒன்றும் சொல்லல. அதாவது உள்ளம் தெரிகிறது, இதிலிருந்து அவருடைய பார்வை நோக்கு உள்ளமாகி எல்லாம் புலனாகிறது. சான்றோர்கள் இவங்க சொல்லுகிற போது, அம்மா காணேமல்லே கடத்திடை கண்டனம், நாங்க பார்க்காதவங்கள பார்த்தோம்மா, நீங்க ஏன் இப்ப வீணான ஒரு முயற்சி மேற்கொள்ளுகிறீர்கள்? பல ஊரு நெருஞ்சாந்தம் படுப்பவர் கல்லறி மலையுடைய பிறப்பினும் மலைக்கவைதான் செய்யும் நினையுங்கால் மகள் நமக்கு வாங்கனைகளில் இந்த 3 தாழிசை இருக்கு பாருங்க. இந்த 3 தாழிசை தமிழ்ல ரொம்ப குறிப்பிடத்தக்கது. சந்தனம் மலையில விளைந்தாலும் கூட அந்த மலை அந்த சந்தனத்தை எடுத்து பூசிக்கொள்ள போவதில்லை. அதுபோல உங்க குடியில ஒரு பெண் பிறந்திருந்தாலும் கூட அந்த பெண்ணை நீங்களே வைத்துக்கொண்டு வாழ்ந்துட முடியாது. அந்த பெண்ணுக்குரிய வாழ்க்கை வேறொரு இடத்துல இருக்கிறது, அது அங்க போய் தான் வாழணும். அதனால தேடிட்டு போகாதீங்கம்மா அப்படின்னு. அது 3 தாழிசை. அதே போல சீர்கெழு முத்தம் அணிபவர்க்கல்லது நீருளை பிறத்தினும் நீர்க்கவை நாம் என் செய்யும். கடல்ல முத்து பிறந்தால் அதுவா அவற்றையெல்லாம் கோர்த்து மாலையாக அணிந்து கொள்கிறது. அதே போல சிறந்த இசையானது யாழிலை பிறப்பினும் யாழ்கவை நாம் என் செய்யும். இந்த 3 தாழிசை. இந்த பாட்டை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி கொண்டா இதுதான் தமிழர் நெறி என்பதற்கு ஒரு அடையாளம். அதாவது ஒரு பெண்ணின் வாழ்க்கைப்பட போகின்ற ஒரு பெண் வேறு ஒரு இடத்துல அப்படி வாழ்க்கைப்பட்டு அந்த குடி தடைக்கு போகிறது. இதற்கு நீ ஏன் தடையாக இருக்கிறாய் என்று சொல்லுகின்ற அந்த பாட்டு மிக மிக சிறந்த பாட்டு. அப்பதான் சொல்றேன், சிறந்தானி வழிபடி சென்ற நாங்க பார்த்த அளவுல தெரியுதுமா, அவன் நல்லவனா தெரியுது,
அவனை வழிபடி சென்றனர். அவனை வழிபாட்டோடு சென்று அவனோடு தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறாள். நீ வீணா தலையிடாத என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் அருமையான ஒரு ஒற்றாழி இசைக்கலி. அது ஒற்றாழி இசைக்கலிக்கு நல்ல எடுத்துக்காட்டு அந்த கலித்தொகை பாட்டு. அந்த பாட்டை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக கலிவெண்பாட்டு என்பதற்கு துள்ளலோசையும் வெண்பாவிற்குரிய வெள்ளோசையும் கலந்து வருவது. அது வெண்பா போல ஈற்றடி முச்சீரால் முடியணும். அதுதான் கலிவெண்பாவுக்கு முக்கியமான இலக்கணம். கடைசி அடி வெண்பா போல 3 சீரால் முடிய வேண்டும். ஏற்று முடித்தேன் இனிது அப்படின்னு முடியணும். அப்படி 3 சீரால் முடிவதற்கு பெயர் தான் கலிவெண்பா. அடுத்தது அது நல்ல எடுத்துக்காட்டு வேண்டும் என்ற கலிவெண்பாவுக்கு பாருங்க, 20 நூற்றாண்டு 25 நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா புலமை ஆறு அது போய்கொண்டுதான் இருக்கிறது. பல பேர் அதுல அந்த ஆத்துல குளிக்கிறதே இல்லை. இப்ப எல்லாம் டவல் பாத்து எடுத்துடுறான். அதனால ஓடுகிற ஆற்றுல குளிக்கிறது போல பெருகி கிடக்கக்கூடிய இலக்கிய பேராற்றுல குளிக்கக்கூடியவர்களை முழுகி முழுகி இன்பம் காணக்கூடியவர்களை நாம் இப்ப தவறிவிட்டோம். இந்த இலக்கியம் படிக்கின்ற பழக்கம், இலக்கியத்துல ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்கிற பழக்கம் வர வர குறைந்து போய்விட்டது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கலிவெண்பாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும் அப்படின்னா கலித்தொகையிலிருந்து எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள். அது மட்டுமா, காலந்தோறும் கலிவெண்பா வரவில்லையா? எத்தனை இலக்கியங்கள் கலிவெண்பாக்கள்ல பாடப்பட்டிருக்கின்றன. குயில் கூவி கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயிலாடி கொண்டிருக்கும், நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, நெஞ்சில் நிறுத்தங்கள் இந்த இடத்தைத்தான் சஞ்சய் விபரதத்தின் சாரல் என்று சொல்லிடுவார் என்று பாரதிதாசன் சஞ்சய் விபரதத்தின் சாரல் எழுதுகிறார. அது அருமையான கலிவெண்பா ஆயிடுச்சு. 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு புலவன் நம்மிடையே வாழ்ந்திருக்கிறான். ரொம்ப செருக்கும் செம்மாப்பும் உடைய ஒரு பெரும் புலவன், யாருக்கும் தலை வணங்காத ஒரு புலவன். அவருக்கு அவ்வளவு சங்கனூர் பயிற்சி இருந்ததனால்தான் அப்படியெல்லாம் எழுத முடிஞ்சது. பாரதியாரை விட சங்கனூர் பயிற்சியில் பாரதிதாசன் தலை நின்றவர். மிக நுட்பமாக படித்தவர். 16 வயது அவர் படித்து முடித்த காலத்து பாரம் பெரியசாமி பிள்ளையிடமும் பங்காரிபத்தரிடமும் பயின்று தேர்ந்த புலமை பெற்ற அந்த நிலையில அவர் போய் உட்கார்ந்து புதுவையில ஒரு கதாகாலட்சேபம் பண்ணி கொண்டிருக்கூடிய ஒரு புலவர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப திருவிளையாடு புராணத்துல ஒரு பாட்டு சொல்லுகிறார் அந்த புலவர். அல்லைத 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 என்று நான் மறைகளும் கேளாயினாரு. உடனே அந்த 16 வயசு பையனாகிய பாரதிதாசன் அப்படியெல்லாம் பாட்டு சொல்லாதீங்க, கேளா இல்லைங்க கேளாதாங்கன்னாரு. ஓ, உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, சின்ன பையன், சும்மாரு, கேளாய் தான் பாடினாரு அவரு. இல்ல அதுக்கு அந்தாண்ட பின்னால போகாதீங்க, பாட்டு தப்பா சொல்றீங்க, கேளாதான் அப்படின்னு. உடனே திருவிளையாடு புராணத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா புரட்சி கவிஞர் சொல்றது சரியா இருக்கு. அப்பா நீ எங்கப்பா படிச்ச அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, நான் பாரம் பெரியசாமி பிள்ளையிடம். ஓ, அவரிடம் படித்தாயா அப்படின்னு கேட்கிறார். அதனால அந்த மரபு வழி கல்வியில பிற்காலத்து கவிஞர்கள் அவருக்கு ஒத்த அந்த கல்வி பெற்றவர்கள் வேறு எவரும் இல்லை. பாரதிதாசன்ல பலவேறு நுட்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். சாதாரணமா அது உணர்ச்சியோட பாட்டை படிச்சா போதாது, அதுல அவ்வளவு நுட்பங்கள் இருக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள்ல பாரதி ஒரு வகை என்றால் பாரதிதாசன் ஒரு வகை. 2 பேரும் 2 வெவ்வேறு வகைப்பட்ட புலமையுடையவர்கள். அதனால அந்த அடிப்படையில பார்த்தா கலிவெண்பாவுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த சஞ்சீவி பருவத்தின் சாரல் என்ற பாட்டு. பலரும் என்னிடம் தகவல் எழுதி கேட்கிறார்கள். அதற்கெல்லாம் கூட நான் விடையெல்லாம் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் சில ஐயங்கள் எல்லாம் அருமையாக கேட்கிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பாடம் கேட்கக்கூடியவர்கள பலர் ரொம்ப நுட்பமான வினாக்களை எழுப்புகின்ற போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் நான் விடை அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதனால நீங்க அதை பார்க்கலாம். உங்களுக்கும் ஏற்படக்கூடிய வேறு யாருக்கும் ஏற்படக்கூடிய ஐயங்களை எனக்கு தெரிவியுங்கள். அதனால பாவேந்தருடைய அந்த பாட்டை பாருங்க. அது சொல்றாரு ஒரு இடத்துல, ஒரு பாட்டு நயங்கிறதுக்காக மட்டுமே சொல்றேன், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டான்னார். அருமையான தொடர் பாருங்க, எளிமையான சொற்கள். இதுக்கு மேல எளிமையா சொல்ல முடியாது. வயிறு
பசிக்கலைன்னு சொன்னா வயிற்றுல கோளாறு இருக்குன்னு பொருள். அதே போல இளமையில காதல் இல்லை என்று சொன்னால் அது என்ன உள்ளம் என்று சொல்லுகிற போது, ஐயா அவர்கள் இளைஞர்கள் காதல் கொண்டார்கள், இதுல என்ன தவறு? பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டா? நல்வயிறு நாம் பாருங்க, நல்ல வயிறு, பசிக்காத நல்ல வயிறு. அதுபோல நிறைய இடங்கள்லாம் நுட்பமான இடங்கள்லாம் இருக்கின்றன. சரி, அந்த கலித்தொகையில கலிப்பாக்கள்ல கொச்சகக்கலி என்பது இடைமடக்காக அடுக்கி வருவது. அது எடுத்துக்காட்டுக்கு நான் கூட சொல்ல, செல்வப்போர் தவக்கண்ணன் செய்தெறிந்து சினவாடி முல்லைத்தார் மரமன்னர் முடித்தலை முறுக்கி போய் எல்லை நீர் வேம்பும் இடைநுடையும் மதியம் போல் மலலோங்கு எழிலியானை மருவம் பாய்ந்து ஒழித்ததேமா. அந்த பாட்டினுடைய பொருளை பார்த்தா கூட ரொம்ப இன்பமா இருக்கும். யானையினுடைய மத்தகத்துல போய் அந்த அம்பு தைத்து மறைந்தது என்று சொல்லுகின்ற போது அது எப்படி அதுக்கு ஒரு ஓமை வேற சொன்னான். அதனால அருமையான ஒரு பாட்டு அது கொச்சகக்களி. சில தாடிசைகளை கொண்டு வந்தா கொச்சகக்களிக்கு பேர் சிகராடிசை கொச்சகக்களி. சிகராடிசைங்கிறது எப்படி பிரிக்கிறதுன்னா, சில் தாழிசை என்பது சிகராடிசைன்னு ஆச்சு. அதே போல பல் தாழிசை என்பது பகராடிசைன்னு ஆச்சு. அதனால சிகராடிசை கொச்சகக்களிப்பா பகராடிசை கொச்சகக்களிப்பா என்று வரும். அடுத்தது உரள்களி. இந்த உரள்களி இருக்கு பாருங்க, இது ஒரு முக்கியமான இலக்கிய வகை. கலித்தொகையில் இதற்கு எடுத்துக்காட்டு இருக்கிறது. தோழியும் தலைவியும் மாறி மாறி பேசிக்குவாங்க, அதான் உரள்களி. உரையாடுகின்ற களி அது. அதை சொல்லுவா, வயக்கழித்து கோடுலக்கையாக அரையுரல் நெல் பெய்திருவான் பாடுவோம் வா வாடி தோழி தோழி பாடுவோம் வா நற்சேம்பின் இலை சுலகா. என்ன கற்பனை, என்ன கவிதை பாருங்க. வயக்கழித்து கோடு உலக்கையாக, யானையோட தந்தத்தை உலக்கையா வச்சுக்குவோம், உரலை கொண்டு வந்து போட்டு அதுல மூங்கில் நெல்லை போடுவோம், அதுல நமக்கு அதை குத்தி எடுப்போம், எடுத்து சேம்பு இருக்குல்ல சேப்பங்கிழங்கு, அதனுடைய இலை பெருசா இருக்கும், அதை முறமாக கொண்டு நாம் புடைப்போம் என்று இப்படியெல்லாம் ஒரு கவிதை அழகுபட சொல்லக்கூடியதுதான் அந்த உரள்களி. உடனே தலைவி சொல்லுவா, தன்னுடைய துயரத்தை சொல்லுவா. தலைவி உடனே தோழி ரொம்ப ஆறுதல் சொல்லுவா. என்ன பேச்சுங்கிறீங்க உரள்களியில? சொல்றா, விரைவில் திருமணம் உனக்கு அவனுக்கு நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு தோழி சொல்லுவா. நடக்கும்மா, அதெல்லாம் சரி. அப்படி திருமண காட்சியில அந்த காட்சியை நான் நாணத்தாலே தலைகுனிந்து இருக்கும்போது நான் எப்படி கண்டு இம்புறுவது அப்படின்னு கேட்கிறாவ. உடனே அதுக்கு அவ சொல்லுகிறா, நான் என்னுடைய கண்ணாலே உனக்காக நான் காண்பேன் என்று தோழி சொல்லுகிறார். அதனால என்னுடைய கண் கொண்டு நீ பார், என்னுடைய கண் வழியாக நீ பார் என்று சொல்லுகிறார். அது மாதிரி இதுதான் உரள்களி என்பது. பாடுகம் வா வாடியோடி நற்றோழி பாடுக்கு என்று பாட அழைப்பதும் பிறகு பாடுவதும் மாறி மாறி வினாவும் விடையுமாக சொல்லிக் கொள்வதுமாக அமைந்தது இந்த உரள்களி. சரி, அவற்றுள் இப்ப மேல 4 வகை கலிப்பா சொல்லியாச்சு. ஒத்தாடிசை களி இருந்து உரள்களி வரையில சொல்லியாச்சு. கொச்சகக்களி, கலிவெண்பாட்டு 4 சொல்லியாச்சு. சொன்ன பிறகு இப்ப மேலே அவ்வாறு சொன்னது தொகுத்து சுட்டல். இனிமேல் வருவது வகுத்து காட்டல். நம்ம வகுத்து காட்டுறார். அவற்றுள் ஒத்தாடிசைக்களி 2 வகைத்தாகும். ஒத்தாடிசைக்களி என்பது 2 வகைப்படும். அதுல முதல் வகையை பற்றி சொல்ல போறார். இடைநிலைப்பாட்டோடு, இடைநிலைப்பாட்டுன்னு தாழிசை என்று பொருள். இந்த தாழிசை என்பது ஒரு வகையான பாவினம். தாழிசை, துறை, விருத்தம் இந்த 3 பிற்காலத்துல ரொம்ப செல்வாக்கு பெற்ற பாடல்களா போய்விட்டார. அதுலயும் விருத்தம் ரொம்ப மிகுதியாக பலராலும் பாடப்பெற்றது. இந்த விருத்தம் இருக்கிற முதல்ல இந்த விருத்தத்துல ஒரு பெரிய காப்பியம் எழுதிய ஆசிரியர் யார் என்று கேட்டா சிந்தாமணி பாடிய திருத்தக்கதேவர். 5000 திருவிருத்தங்களாக அவர் பாடினார். அதை பற்றி சொல்லுகிற முதலடியை தேனாக்கி அடுத்தடுத்து முளைக்கின்ற தொடரடியை அமுதமாக்கி விதவிதமாய் சந்தனைய நட்புண்டாக்கி இதயமதை இறைவன்பால் வைத்தான் இதயமதை இறைவன்பால் வைத்தான் இந்த சிந்தாமணி நூல் இயற்றாளானான் என்று கவிஞர் சுரதா சொல்லுவார்.
அதனால இதயத்தை இறைவன்பால் வைத்த திருத்தக்க தேவன், உன்னால முடியுமா ஐயா காதல் பாட்டு எழுதுன்னு கேட்ட உடனே 5000 பாட்டு எழுதி தள்ளிட்டான். அதுதான் சிந்தாமணி. சிந்தாமணி சிறந்த ஒரு காதல் நூல். அதற்கு மனநூல் என்ற ஒரு பெயரும் உண்டு. சிந்தாமணியெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. அதுல இருக்கிற அருமையான செய்திகள் என்ன இல்லை, அதுல என்ன அழகான ஓமைகள், என்ன அழகான இயற்கை வர்ணனை. அதனால அந்த சிந்தாமணி விருத்தத்துல தோன்றியது. அதை இன்னும் அடுத்தபடி ரொம்ப பாலிஷ் அதிகமா பண்ணாரு யாரு, கம்பர். அவரு 10,500 விருத்தங்கள்ல கம்பராமாயணத்துல அவ்வளவு அழகாக அந்த விருத்தத்தை கையாண்டார். என்ன எதுகை, என்ன மோனைகள், என்ன ஓமைகள், இவற்றையெல்லாம் பார்க்கணும். அது அடுத்தபடியாக ஒத்தாழிசைக்களி இருவகைத்தாகும். இடைநிலைப்பாட்டு, அதுல முதல் வகை இடைநிலைப்பாட்டோடு தாழிசையோடு தரவு போக்கு அடை என நடைபெய்ந்து ஒழுகும் ஒற்றன மொழிவ 4 உறுப்புகளோடு நடக்கும். தாழிசை தரவு போக்கு அடை என நடைபெய்ந்து வரும். அடைன்னா தனி சொல்லு பொருள், போக்குன்னா சுரிதகம்னு பொருள். இந்த சுரிதகம்ங்கிறது கலிப்பாவினுடைய கடைசி உறுப்பு, அதுதான் முடிவுரை மாதிரி. அது 2 வகையான யாப்பினாலே அந்த சுரிதகம் அமையும். ஆச்சரியமாக தொடங்கி வெண்பா போல அது முடியும். அதனால அது சுரிதகம், ஆசிரிய சுரிதகம், வெண்பா சுரிதகம் என்று 2 வகையாக முடியும். அதனால இந்த 4 உறுப்புகளை பெற்று வருவதற்கு பெயர் புத்தாழிசைக்களியினுடைய முதல் வகை. தரவு இடைநிலைப்பாட்டினால் தாழிசைன்னு பொருள். தரவு தாழிசை சுரிதகம் தனிச்சொல். தரவு தாழிசை சுரிதகம் தனிச்சொல் என்று 4 உறுப்புகளை பெற்று வருவதற்கு பெயர் ஒத்தாழிசைக்களியில முதல் வகை. இந்த தரவுன்னு என்ன, அதாவது விளக்குறாரு பாருங்க. தரவு அப்படின்னா தரவேதானும் 4 அடி இழிவாய் 6 உயர்வு என்று ஏறவும் படுவேன். 4 அடியிலிருந்து 12 அடி வரையில இருக்கலாம் தரவு. முதல்ல அது ஒரு முன்னுரை. கட்டுரை எழுதுகின்றவர்கள் பல பேர் செய்யக்கூடிய ஒரு பிழை என்னவென்றால், கட்டுரையை பற்றி இப்ப கலித்தொகைன்னு ஒரு கட்டுரை எழுதணும்னா உடனே எழுதுவாங்க முன்னுரைன்னு கூட. முன்னுரைன்னு எழுதக்கூடாது என்பது இலக்கணம். அந்த கட்டமைப்பை பார்த்தாலே இது முன்னுரை என்று தெரியணும். அதுக்கு போய் முன்னுரை என்று பெயர் எழுதக்கூடாது. அதே போல உள்ளார கட்டுரையினுடைய உட்பகுதிக்கு உடற்பகுதியில இயலாக பிரித்து உள் தலைப்புகள் கொடுக்கணும். கடைசியில முடிவுரைன்னு எழுதக்கூடாது. அந்த அமைப்பை முடிவுரையாக தொகுத்து சுட்டுவதாக அமையணும். இதுகாரும் பார்த்த செய்திகள், இனி பார்ப்பதற்குரிய வாய்ப்புடைய செய்திகள், அவற்றையெல்லாம் சொல்லுவது முடிவுரை தான் கட்டுரை இலக்கணம். யாருக்காவது வேண்டும் என்றால் நீங்க நினைத்து பாருங்க, மறுபடியும் அச்சாகி வந்திருக்கிறது மிகச்சிறந்த ஒரு நூல், உயர்தர கட்டுரை இலக்கணம். உயர்தர கட்டுரை இலக்கணம் தேவனைய பாவாணர் எழுதிய நூல் மறுபடியும் இப்ப அச்சாகி வந்திருக்கு, மலிவான விலையில ஒரு செய்தி. 2வது திருச்சியில ஒரு பதிப்பகம் இருக்கு, கௌரா பதிப்பகம்னு ஒன்று இருக்கு. அவங்க ஜூன் 3ஆம் தேதி மட்டும், ஜூன் மாதத்துல 3ஆம் தேதி மட்டும், 3ஆம் நாள் மட்டும் புதிய நூல்கள், அவர்கள் அச்சிடுகின்ற நூல்கள், மிகச்சிறந்த நூல்கள் எல்லாம், சங்க இலக்கியம், சமய இலக்கியம், தேவாரம், திருவாசகம், பிற்காலத்து நீதி நூல்கள், இதெல்லாம் அவங்க எல்லாம் அச்சு போடுறாங்க. நல்ல தாழ்லதான் அச்சு போடுறாங்க. சிறு குறைகள் இருந்தாலும் கூட கட்டமைப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. அந்த நூல்களுக்கு பாதி விலை அன்றைக்கு மட்டும், ஒரு நாள் மட்டும் பாதி விலை. அன்றைக்கு ஒரு நாள்ல உங்களுக்கு என்ன நூல் வரனாலும் பாதி விலைக்கு கிடைக்கும். எடுத்துக்காட்டா நான் சொல்றேன், இப்ப தொல்காப்பியம் இளம்பூரணர் உரை 750 ரூபா, 3,400. அன்றைக்கு அதை வாங்கினீங்கன்னா 375 ரூபாய்க்கு அது கிடைக்கும். பெரிய புத்தகம், ஆயிரக்கணக்கான பக்கங்களை உடைய அந்த புத்தகத்துல முழுமையும், அதாவது எழுத்து சொல் பொருள் என்ற 3 அதிகாரங்களையும் இளம்பூரணர் உரையோடு உள்ள நூல். அதுபோல எல்லாவற்றையும் அவங்க வெளியிடுறாங்க. அதனால அதை வேண்டும் என்பவர்கள், அந்த மாதிரி புத்தகங்களை வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொடுங்கள் என்று கேட்பதற்காக உங்களுக்கு நான் ஒரு ஆளையும் உங்களுக்கு அமர்த்தி இருக்கிறேன். அவர் சேவையாக செய்வார். அதற்கு அடுத்தபடி பார்ப்போம். தரவேதானும் 4 அடியிலிருந்து 12 அடி வரும். இப்ப எரித்தரு கதிர்காங்கின்னு தொடங்குவது ஒரு தரவு.
எரித்தரு கதிர் தாங்கி ஏந்திய குடைநீடல் உரித்தாழ்ந்த கரகம் உரை சார்ந்த முக்கோலும் எரிப்படச் சுவலசை வேறு ஓரால் நெஞ்சத்து குறித்தேவன் செயல்மாலை கொலைநடை அந்தனில் அப்படின்னு வர்றது அது 11 அடியால் அமைந்த ஒரு தரவு. அதனால 4 அடியிலிருந்து 12 அடி வரையில் அமையலாம் என்பது இலக்கணம். அதுதான் தரவு. தரவு என்பது கட்டுரையினுடைய முன்னுரை போன்றது என்று நான் சொன்னேன். அடுத்தது தாழிசை. அதுக்கு இடைநிலைப்பாட்டுன்னு பேரு. ஏன் அதுக்கு இடைநிலைப்பாட்டுன்னு பேரு? அது தரவிற்கும் தனிச்சொல்லுக்கும் இடையில இருக்கிறதுனால இடைநிலைப்பாட்டுன்னு பேரு. தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம் என்ற இந்த 4 உறுப்புகள் ஒத்தாழிசைகளுக்கு உரியன. அதுல இப்ப இடைநிலைப்பாட்டு தரவு அகப்பட்ட மரபினது என்ப. தரவை விட அது குறைவா இருக்கணும். தரவு 4 அடியிலிருந்து 12 அடி வரையிலும் சொன்னாங்க. 4 அடியில தரவு 3 அடி தான் இருக்கணும் தாழிசை. அதே போல 12 அடி வரையில வரக்கூடிய தரவுல தாழிசை சுருங்கி வரணும். தரவை விட சுருங்கி வருவது 2 அடியாலும் 3 அடியாலும் வரும். மிக முக்கியமாக ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு வரும். 3 தாழிசை வரணும். எப்படி? பல ஒரு நறுந்தாந்தம் படுப்பவர்க்கு அல்லது மலை உலை பிறப்பின் மலைக்கவை நாம் என் செய்யும் இணைந்தால் மகள் நமக்கு மாங்கானைகளே, அது ஒரு தாழிசை. அடுத்து சீர்கள் முத்தம் அணிபவர்க்கு அல்லது நீருளை பிறப்பின் நீர்க்கவை நாம் அடுத்த தாழிசை. அதே போல 7 புனர் இன்னிசை யாழுடைய பிறப்பின்கிறது 3வது தாழிசை. இப்படி ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு வருவது தாழிசை. அது 3 அடிக்கு வர வேண்டும். அடுத்தது தனிச்சொல். தனிச்சொல்லுக்கு பேரு அடைநிலை கிளவி. அடை என்றும் அடைநிலை கிளவி என்றும் சொல்லப்படும். அது தாழிசை பின்னர் நடைநவிந்து ஒழுகும் அங்கன மொழிக. தாழிசைக்கு அடுத்தபடி வரும். எப்படி வரும்? எனவாங்கு, ஆங்கனம் என்றெல்லாம் தனிச்சொல் அவ்வாறு ஒற்றை சொல் வரும். அடுத்தது சுரிதகம். சுரிதகம்ங்கிறது பாட்டு முடிகின்ற நிலை, அந்த இறுதி உறுப்பு. அதுக்கு பேரு போக்கியல், அதுக்கு பேரு வைப்பு. எல்லாம் வேறு பெயர்கள். அதாவது வைப்பனம், போக்கியல் வகையே வைப்பனப்படும். போக்கியல் என்றும் வைப்பென்றும் அந்த சுரிதகம் சொல்லப்படும். சுரிதகம் எத்தனை அடியால வரும்? தரவியல் ஒத்தும் அதன் அகப்படுமேல் புரைதீர் இறுதி நிலை உரைத்தன்றே. அதுதான் இறுதியாக உள்ளது. அது தரவை ஒத்து வரும். தரவு சொன்னார்ல 4 அடியிலிருந்து 12 அடி வரையில், அது வரும். சுரிதகமும் அதனை ஒத்து வரும். ஒத்தாழிசைக்கலில 2வது வகை. அப்புறம் முதல் ஒத்தாழிசைக்கலிக்கு என்ன சொன்னாரு? தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம் என்ற 4 உறுப்புகளை பெற்று வருவது ஒத்தாழிசைக்கலி முதல் வகையினர். 2வது வகைக்கு தேவற்பராய முன்னிலை கண்ணே. இது தேவரை முன்னிலையாக வைத்து பரவுவது அப்படின்னு சொன்னார். தேவரை முன்னிலையாக வைத்து, அது தெய்வ வழிபாட்டிற்காக வருகின்ற ஒத்தாழிசைக்கலி 2ஆம் வகை. அந்த 2ஆம் வகை ஒத்தாழிசைக்கலி இருக்கிற தேவரை பராவுவது, பராவுதல், வழிபடுதல். தேவரை வழிபடுகின்ற அந்த ஒத்தாழிசைக்கலி அதுவும் 2 வகைப்படும். எப்படி 2 வகைப்படும்? வண்ணக ஒத்தாழிசைக்கலி, ஒருபோக ஒத்தாழிசைக்கலி என 2 வகைப்படும். வண்ணக ஒத்தாழிசைக்கலி, ஒருபோக ஒத்தாழிசைக்கலி. வண்ணகம் தானே. அப்புறம் வண்ணக ஒத்தாழிசைக்கலி என்பது எப்படி இருக்கும்? தரவே, தாழிசை, எண்ணே. எண் என்றால் அம்போதரங்கம் என்று பொருள். தரவே, தாழிசை, எண்ணே, வாரம் என்று, வாரம்னு சுரிதகம். தரவு, தாழிசை, அம்போதரங்கம், சுரிதகம் என்று அந்த 4 வகையில் தோன்றும். வாரம்னு சுரிதகம். அதனால தரவு, தாழிசை, அம்போதரங்க உறுப்பு. இந்த அம்போதரங்க உறுப்புன்னு என்ன அப்படின்னு கேட்டா, மிக சிறிய சீர்களாலே அமையக்கூடிய, பலவாக அமையக்கூடிய உறுப்புக்கு பேர் அம்போதரம். கரைசார உருகாலை குறுகி வருகின்ற நீர் அலை போல அப்படி மெல்ல 10, 8, 6, 4, 2 என்று அப்படி சுருக்கி வருவதற்கு பெயர் அம்போதரங்கம். இந்த 4 உறுப்புகளை பெற்று வருவதற்கு
வண்ணக ஒத்தாடி செய்கலி, வண்ணகம்னாவே அம்போதரங்கம்னு பொருள். வண்ணக ஒத்தாடி செய்கலி என்று அதற்கு பெயர். அது எடுத்துக்காட்டுல வண்ணக ஒத்தாடி செய்கலிக்கெல்லாம் அருமையான எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. யாப்பருங்கலக்காரிகளை சொல்லுகிற போது அசையடி முன்னர் அராகம் வந்து எல்லா உறுப்பு உண்டேல் வசையரு வண்ணக ஒத்தாடி செய்கலி அப்படின்னு சொன்னார். அதுக்கு எடுத்துக்காட்டு யாப்பருங்கலக்காரிகளை அருமையான ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்திருக்கிறார். அதுல என்ன பண்ணியிருக்காரு, தரவு காட்டி அதற்கு பிறகு 3 தாடிசை காட்டி அப்புறம் 4 அராகம் காட்டுகிறார், அப்புறம் அம்போதரங்கம் காட்டுகிறார். அது வந்து நாற்சீர் ஈரடி 2 அம்போதரங்கம், நாற்சீர் ஓரடி அம்போதரங்கம் என்றெல்லாம் வரும். அதனால இந்த 4 உறுப்புகளை பெற்று வருவதற்கு பெயர் வண்ணக ஒத்தாடிசை களி. வண்ணக ஒத்தாடிசை களியில தரவு எத்தனை அடி வரும் அப்படின்னு முதல்ல அங்க சொன்னார். ஒத்தாடிசை களிக்கு 4 இருந்து 12 அடி வரையில வரும். இப்ப இங்கே சொல்றாரு, தரவேதானும் 4ம் 6ம் 8ம் என்ற நேரடி பற்றிய நிலவைத்தாகும் அளவடியாக வரும். அளவடினா 4 சீர், ஒரு அடியில 4 சீர் வந்தால் அளவடி அல்லது நேரடி என்று சொல்லப்படும். அதுல எத்தனை அடி வரும்? 4 அடி வரலாம், 6 அடி வரலாம், 8 அடி வரலாம். முதல் வகையான ஒத்தாடிசை களி 4 அடியிலிருந்து 12 அடி வரையில வரும்னு சொன்னாரு. அது எத்தனை 4ல இருந்து 12க்குள்ளார எவ்வளவு வேணாலும் வரலாம். ஆனா இங்க வண்ணக ஒத்தாடிசை களி என்பது 4, 6, 8 என்ற அடி வகையால் வரும் என்று காட்டினார். தாழிசை என்பது ஒத்து 3ஆகும் ஒத்தாடிசை. இங்கேயும் 3 தாழிசை ஒரு பொருள் மேல் அடுக்கி வரும். அது தரவில் சுருங்கி தோன்றும் என்ற தரவை விட தாழிசை சுருக்கமா இருக்கணும், தரவு பெரிதாக இருக்கும். அடுத்து அடக்கியல் என்று சுரிதம், பாட்டு அதனோடு அடக்கி விடுகிறார்கள், அதுதான் இறுதி உறுப்பு. அடக்கியல் வாரம் தரவோடு ஒக்கும். வாரம்னா அளவு, அடக்கிய சுரிதகத்தினுடைய அளவு தரவு போன்றது, தரவு போல இருக்கும் என்று சொன்னார். அடுத்தது எண் என்று சொல்லப்படுகின்ற அம்போதரங்கம். அந்த அம்போதரங்கம் முதல் தொடை பெருகி சுருங்குமன் எண்ணே. முதலில் தொடுத்த உறுப்பு பெருகி வர வர குறைந்து வரும் என்று சொல்லுகிறார். எப்படி வரும்? முதல்ல பெரிதாக 4 சீர்ல வரும், அப்புறம் 2 சீர்ல வரும், அப்புறம் 1 சீர்ல வரும். அவ்வாறெல்லாம் வருவது அம்போதரங்கம் என்று சொல்லப்படும். 2 அடி கொண்ட அம்போதரங்கம் 2, 1 அடி கொண்ட அம்போதரங்கம் 4, அப்புறம் 3 சீர் கொண்ட சிந்தடியால் வருகின்ற அம்போதரங்கம் 8, அப்புறம் 2 சீர் கொண்ட குரலடியால் வருகின்ற அம்போதரங்கம் 16 என்றெல்லாம் வர 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 குறைந்து வரக்கூடிய அடிகளை உடையது அம்போதரங்கம். அதுக்கு எண் என்றும் பெயர். எண் இடை ஒழிதல் ஏதமின்று. இந்த அம்போதரங்கம் வராமலும் இருக்கலாம், இடை ஒழிதல் ஏதமின்று, அது குற்றம் இல்லை. அம்போதரங்கம் இல்லாமலும் எழுதலாம். சின்னம் அல்லா காலையான தனிச்சொல் இல்லாத இடத்து அம்போதரங்கம் இல்லையாக போகலாம் என்று ஓரோ ஒன்று குறைந்து வரலாம் என்று சொல்லுகிறார். அடுத்தது இப்ப அதுல இன்னொரு வகை உருபோகு பார்த்தோம். கொச்சக ஒருபோகு, ஒருபோகு இயற்கையில் இருவகைத்தாகும். அந்த கொச்சக ஒருபோகு கலிப்பா என்று சொல்லக்கூடியது அதுவும் 2 வகைப்படும். கொச்சக ஒருபோகு அம்போதரங்கம் என்று ஒப்ப நாடி உணர்தல் வேண்டும். கொச்சக ஒருபோகு கலிப்பா, அம்போதரங்க ஒருபோகு கலிப்பா என்று. கொச்சக ஒருபோகுன்னு என்ன? தரவு இன்றாகி தாழிசை பெற்றும், தரவு இல்லாம தாழிசையிலே தொடங்கலாம், தரவு இல்லாமல் தாழிசையிலே தொடங்கலாம். சில பேர் கட்டுரை எழுதும் போது நேரா நான் செய்திக்கு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு முன்னுரை இல்லாமல் கட்டுரை எழுதுறது மாதிரி இருக்கும். அது மாதிரி தரவு இன்றாகி தாழிசை பெற்றும், தாழிசை இன்றி தரவு உடைத்தாகியும், தாழிசை இல்லாம தரவு மட்டும் வரலாம். எண்ணிடையிட்டு சின்னம் குன்றியும் தனிச்சொல் இல்லாமலும் வரலாம். அடக்கியலின்றி அடிநிமிர்ந்து ஒடுகியும், சுரிதகம் இல்லாமல் பல அடிகளால் அமைந்து யாப்பினும் பொருளினும் வேறுபாடுடையது கொச்சக ஒருபோகு ஆகும். கொச்சக ஒருபோகு என்பதற்குல
சில உறுப்புகள் பெற்று வந்தால் போதும். தரவு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தாரிசு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தனிச்சொல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் என்றவாறு ஒரு உரிமை உடையதாக வருவதுதான் கொச்சக ஒருபோகு என்று காட்டினார். கொச்சக ஒருபோகு அளவு எப்படி? ஒருபான் சிறுமை. ஒரு பான் என்றால் ஒரு 10 அடி சிறுமை, இரட்டி அதன் உயர்வு 20 அடி அதனுடைய பெருமை. கொச்சக ஒருபோகுக்கு 10 அடி சிறுமை, 20 அடி பெருமை என்று சொன்னார். இதுல அம்போதரங்க ஒருபோகின் அழகு. கொச்சக ஒருபோகு பற்றி பார்த்தோம். இப்ப அம்போதரங்க ஒருபோகு பற்றி பார்க்கிறோம். அம்போதரங்கம் 68 அடித்தே, அது 60 அடி வரையில வரலாம். அம்போதரங்க ஒத்தாழி சிக்கலி அம்போதரங்க ஒருபோகு என்பது 68 அடித்த 60 அடியாக செம்பால் வாரம் சிறுமைக்கு இல்லை. அதுல செம்பால் பாதி சிறுமைக்கு இல்லை. 30 அடி தொடங்கி 60 அடி வரையில வரலாம். அதுல உரையாசிரியர் 15 அடி வரையில கூட வரலாம்னு சொல்றாரு. அதனால அம்போதரங்க ஒருபோகு என்பது 60 அடி பெருமையை உடையது என்று சொன்னார். அடுத்து அம்போதரங்கத்தினுடைய உறுப்பு பற்றி சொல்லுகிறார். அம்போதரங்க ஒருபோகுக்கு உறுப்பு எப்படி அமையும் என்று காட்டுகிறார். அம்போதரங்க ஒருபோகு எருத்தென தரவு, கொச்சகம், அராகம், சிற்றன், அடக்கியல், வாரமோடு அந்நிலை குறித்து. எருத்தே என்பது தரவு, கொச்சகம் என்பது தாழிசை, அராகம் என்பது வேறு ஒரு உறுப்பு, சிற்றன் எண் என்பது அம்போதரங்கம், அடக்கியல் என்பது சுரிதகம், வாரமோடு அந்நிலை குறித்த இவையெல்லாம் பெற்று வருவதற்கு பெயர் அம்போதரங்க ஒருபோகு. அம்போதரங்க ஒருபோகு என்னென்ன பெற்று வரும்? தரவு, கொச்சகம், அராகம், சிற்றன், அடக்கியல் என்னும் 5 உறுப்புகளை உடையது. தரவு என்பது முன்னுரை, அதுக்கு அடுத்தது கொச்சகம். கொச்சகம் தாழிசை என்று பொருள். கொச்சகம் என்றால் தாழிசை என்று பொருள். அது அராகம் என்றால் வண்ணகம் என்று பொருள். எண் என்றால் அம்போதரங்கம் என்று பொருள். அதெல்லாம் வேறு வேறு சொற்களை கொண்டு விளக்குகிறார். அவற்றையெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது ஒரு பொருள் முதலிய வெள்ளடியலால் பிரிவின்றி முடிவது கலிவன்பாட்டே. இப்ப 4 வகை கலிப்பாவில கலிவன்பாட்டுக்கு இலக்கணம் சொல்லுகிறார். ஒரு பொருள் முதலிய வெள்ளடி, ஒரே பொருளை பற்றி வர வேண்டும். அருமையான எடுத்துக்காட்டுகளை உரையாசிரியர்கள் தந்திருக்கிறார்கள். யாப்புரங்கலக்காரியை கையில வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா யாப்புரங்கலக்காரிங்கிறது செய்யுளியனுடைய ஒரு சுருக்கமான ஒரு அமைப்பு, எல்லாருக்கும் விளங்குகின்ற வகையில சொல்லப்பட்டது. அது என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த 4 அடியில் அந்த யாப்புரங்கலக்காரிகையில இலக்கணம் சொன்னது மட்டுமல்ல, எடுத்துக்காட்டுகளையும் கொண்டு வந்து நூற்பாக்குள்ளாரே காட்டுறாரு. பாருங்க எவ்வளவு பெரும் புலமை உடையிருக்கணும் இந்த முனிவர்களுக்கெல்லாம். குறிலே நெடிலே ஏனை குறில் நெடிலே நெறியே வரினும் நிறைந்து ஒற்றெடுப்பினும் நேர் நிறை என்று அறி அப்படின்னாரு. குறில் தனித்து வந்தாலும், குறில் ஒற்றெடுத்து வந்தாலும், நெடில் தனித்து வந்தாலும், நெடில் ஒற்றெடுத்து வந்தாலும், குறில் நெடில் தனித்து வந்தாலும், குறில் நெடில் ஒற்றெடுத்து வந்தாலும் நேர் நிறை என்று அறி, நேர சேர்ந்தும் நிறைய சேர்ந்தும் அறி அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தாம, உதாரணம் ஆடி வெள் வேள் வெறியே சுறா நிறம் மின்தோய் விழாம் என்று வேண்டுவரே. அதுக்கு எடுத்துக்க ஆடி, ஆ நெடில் தனித்து வந்தது நேரசை, ஈ குரில் தனித்து வந்தது நிறையசை, ஆடி வெள் வேள். அப்புறம் நிறையசைக்கு எடுத்து காட்டுற குரில் நெடில் வரக்கூடிய நிறையசை ஆடி வெள் வேள் வெறியே வெறி நிறையசை, வெறியே சுறா நிறையசை, வெறியே சுறா நிறம் மின்தோய் விழாம் என்று விழாம் நிறையசை, விழாம் என்று வேண்டுவரேன்பார். அதனால இந்த காரிகைகள்லாம் நன்றாக மனப்பாடம் செய்தா நன்றாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பாடல்கள், அதாவது 7,000 கோடி எழுதாது தன் மனத்தை எழுதி படித்த விரகன் சொல்லுவார். அந்தகக்கை வீரராக முதல் கண்ணு 2 இல்லை. அந்தகக்கை வீரராக முதலியாருக்கு கண்ணு 2 கிடையாது, பார்வை இல்லை. ஆனா தன்னை பற்றி ஒரு சீட்டுக்கவி எழுதுகிற போது சொல்லுகிறார். பாட்டை அவர் சொல்லுவாரு, எழுதுவான் மாணவன்.
அப்படி எழுதும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அவர் சொல்றாரு, 7,000 கோடி எழுதாமல் தன் மனத்தை எழுதி படித்த விரகன்னார். மனசுல எழுதி படித்தவன். ஆயிரக்கணக்கான பாடல்களை நாம சொல்லுகிறோம் என்றால் அது நம்முடைய பெருமையே இல்லை. அதை திரும்ப திரும்ப நாம படிச்சு நாம சொல்றோம்னா நம்முடைய பெருமை இல்லை. அது அந்த மனதில் அது போய் பதியுமாறு அமைந்த ஒரு சந்த நடையில அந்த புலவன் எழுதியிருக்கான் பாருங்க, அதுதான் பெருமை. அவ்வளவு பெரிய செல்வத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். அதனால ஆயிரக்கணக்கான பாடல்களை எல்லாம் அப்படியெல்லாம் படிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய செயல் இல்லை. ஆர்வம் இருந்துவிட்டா ஆயிரக்கணக்கான பாடல்களை சொல்லலாம். இந்த ஆசிரியர் சொல்வார், ஏன்பா கம்பராமாயணத்துல எத்தனை பாட்டு தெரியும் உனக்கு தெரியும்பாரு. எனக்கு என்னங்க ஒரு 1000 பாட்டு தெரிஞ்சிருக்கலாம்னு ஒன்று சிரிப்பார். ஏன்னா அவருக்கு 2500 பாட்டு தெரியும். அது மாதிரி அதாவது கல்வின்னா அவ்வளவு பெரிய பரப்புடையதாக இருக்க வேண்டும். அதே வேற வேலை தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில மறைமலடிகளார் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிறார், யான் என்னுடைய 19ஆம் அகவையில் தொல்காப்பியம், எழுத்துதிகாரம், சொல்லுதிகாரம், பொருளுதிகாரம் என்ற இந்த 3ஐயும் அவற்றுக்கு அமைந்த உரைகளையும் சங்க இலக்கியங்களையும் 50 காப்பியங்களையும் சைவ திருமுறைகளையும் பிறவற்றையும் முற்றக்கற்று நெட்டுரு செய்து முடித்தேன்னாரு 19 வயதுல. அந்த அவருக்கு இருக்கக்கூடிய இருந்த பெரும் புலமைக்கு நிகராக ஒருத்தர். அந்த காலத்துல அவர் தான் புலவர்களை தலைமையானவர். அடிகளார் என்று சொன்னா எல்லாருக்கும் அவ்வளவு பெரிய ஈடுபாடு. அவர் சைவமே பெரிதென்று கருதியவர். அவர் அப்படிப்பட்ட பெரும்புலமையுடைய மறைமலடிகளார் மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கைன்னு எழுதினார். ஆங்கில நூல்கள்லாம் தானே ஆங்கிலம் படித்துக் கொண்டவர். தன்னுடைய நூலுக்கு ஆங்கில முன்னுரையாக 20 பக்கம் 30 பக்கம் ஆங்கிலத்திலே முன்னுரை எழுதியவர். அப்பேற்பட்ட ஒரு பெருமகன். நம்முடைய இலக்கே பார்த்தீங்கன்னா சிறு வயதுல எல்லாருக்கும் இப்ப படிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் அடிகளார் தான் ஒரு இலக்கு. அடிகளார் ஒரு பெரிய மலை. அவருக்கு இருந்த ஒரு தமிழ் உணர்வும் எழுச்சியும் எழுதுகின்ற ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய வேகமும் வேறு யாருக்கும் இல்லை. திருவிக்கா போன்ற பெரிய சான்றோர்கள் எல்லாம் அடிகளாருடைய அறிவை கண்டு வியந்து வியந்து போற்றினார்கள். திருவிக்கா எழுதுவாரு, அத்தை நக்கீரனாரும் பிற்றை சிவஞான முனிவரும் ஓரொரு கொண்டு போன்று இற்றை தமிழ்வானில் நிலவென்று உறவுகின்றார் அடிகளார் என்று யான் இழுத்தாரும் சொல்லாரும் போற்றுவது உண்டு. அடிகளார் குகானந்த நிலையம் போன்ற போதெல்லாம் அவருடைய கால்களை வருடிக்கொண்டே என் ஐயங்கள் எல்லாம் கேட்டு தெளிவது வழக்கம்னு எழுதுறார். திருவிக்கா அப்படி சொல்றார். அதனால அவ்வளவு பெரும் புலமை, தங்க இலக்கியத்தில் நிகரற்ற பெரும் புலமை உடையவர். படிச்சு பாருங்க, பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரைன்னு 2 நூல் எழுதியிருக்கிறார். பட்டினப்பாலை பற்றியும் முல்லைப்பாட்டை பற்றியும் ஒரு அருமையான ஒரு குறிப்பு. நச்சினார்க்கினியர் மாட்டேறு கொண்டு ஒவ்வாத வகையில் உரை எழுதியிருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் நேராக உரை எழுதுகிறார் மறைமலடிகளார் பட்டினப்பாலையிலையும் முல்லைப்பாட்டிலையும். சரி, அது பிறகு பார்ப்போம் அதுக்கு. அதனால அவ்வாறு வருவது ஒரு பொருளுடைய வெள்ளடியலால் பிரிவின்றி வருவது கலிவன்பாட்டே. இந்த கலிவன்பாட்டு என்றும் வெண்கலிப்பா என்று 2 ஒன்று என்று எழுதினார்கள். 2 ஒன்று இல்ல, வேறுபாடு இருக்கிறது. இதுல கலித்தலை மிகுதியாக இருக்கும், அதுல வெண்தலை மிகுதியாக இருக்கும். அடுத்தது கொச்சக கலிப்பா. தரவும் போக்கும், போக்குன்னு சுருதகம், தரவும் போக்கும் இடையிடை மிடைந்தும் 5 அடுக்கியும் 6 பெற்றும் வெண்பாயலான் வெளிப்பட தோன்றும் பாலினை வகையை கொச்சகக்கரியன நூல்நதில் புலவர் நுகர்ந்து அறிந்தனரே. தரவாகிய உறுப்பும் சுரிதகம் முதலும் முடிவும் வருதலின்றி இடையிடை வந்தும் 5 அடி பல வந்தோம். இதுவரை 4 அடியே சொல்லிட்டு வந்தோம். இங்க 5 சீராலும் அடி வரலாம். தரவு, தாடிசை, தனிச்சொல், சுரிதகம், சொற்சீரடி, முதுகியலடி என்ற 6 உறுப்பினையும் பெற்று வருவது, 6 உறுப்பினையும் பெற்று வருவதுதான் புத்தகக்கலி என்று சொல்லப்படும். சரி, அதனால வெண்பாயல் தோன்ற அமைகின்ற ஒன்று இந்த கொச்சகக்கலி. அடுத்தது கூற்றும் மாற்றமும் இடையிடை மிடைந்தும் போக்கின்றியாதல் உரல்களுக்கு இயல்பே. ஒரு கூற்று உடனே அதற்கு மாற்றம்னு விடை பதில்.
ஒரு வினா, அப்புறம் ஒரு விடை, அப்புறம் ஒரு செய்தி என்று இப்படி மாறி மாறி இருவர் பேச்சாக அமைவது. அதுல ஒரு அருமையான ஒரு பாட்டு கலித்தொகையில தான் இருக்கிறது. நான் இந்த ஒரு பெண்ணை ஒருவரை நான் காதலிக்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், தோழி சொல்லுகிறா, என் தலைவி ஒருத்தனை காதலிக்கிறாள். அதற்கு காரணம் என்னவென்றால், வெள்ளம் வந்தது, இந்த வெள்ளத்தோடு போயிருக்க வேண்டிய என் தலைவி அவன் பார்த்து கொண்டிருந்தான். உடனே நீளாகம் கண்டார் பயங்க பாய்ந்து, அதனால் அப்படியே உடனே வாரி எடுத்துட்டு வந்துட்டான். அவளை தண்ணீரில் மூழ்குகின்ற ஒரு பெண்ணை வேறு எந்த விதமான உள்ள குறிப்புமின்றி அவளை வாரி எடுத்து கொண்டு வந்து கரையில சேர்த்தான். அப்ப அவனுடைய நெஞ்சும் அவ்வாறு ஒன்று கொண்டு தோய்ந்ததனால அவன்தான் தன்னுடைய கணவன் என்று அவள் கருதினாள் அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அந்த தலைவி சொல்லுகிறாளா, வள்ளி கீழ்விழா வரமிசை தேர்ந்தோடா கொள்ளை குரல் வாங்கினா மலை வாழ்னர் அல்ல புரிந்து விழுகலாம். இனி இந்த ஊர்ல இந்த கொல்லையில வள்ளிக்கிழங்கு வேர் விடாது, மலையில எங்கேயும் தேனடை தொடுக்காது, கம்பு கதிர் வைக்காது, எந்த இயற்கை நிகழ்ச்சிகளும் சரியா நடக்காது. ஒரு எளிய ஒரு பெண்ணினுடைய காதலை, உண்மையான காதலை ஏற்றுக்கொள்ளாத இந்த வையத்தில், இந்த உலகத்தில், இந்த ஊரில் இயற்கை தன்னுடைய கடமையை செய்யாது, பயிர் விளையாது, தேனடை துடுக்காது என்று அவர் பேசுகிறார். உடனே அதற்கு தோழி உடனே விடை சொல்லுவார். இவ்வாறு கூற்றும் மாற்றமுமாக வருவதற்கு பெயர் உரல் களி என்று சொல்லப்படும். சரி, இப்ப இது வரையில எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அளவியல், அளவுன்னா எவ்வளவு பாட்டினுடைய அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆசிரிய பாட்டின் அளவிற்கு எல்லை 1000 ஆகும், 1000 அடி. அதை தாண்டி போயிட்டாரு நம்முடைய வள்ளற் பெருமான். 1000 அடி வரையில பண்ண, 1000 அடி என்னையா அதுக்கு மேலையும் பாடுறேன்னு சொல்லி பாடிட்டார். ஆசிரிய பாட்டின் அளவிற்கு எல்லை 1000 ஆகும், இடிவு 3 அடியே, குறைந்தது 3 அடி. அந்த குறைந்த 3 அடிக்கு நான் எடுத்துக்காட்டு சொன்னேன். பூத்த வேங்கை வியன் சினையேறி மயிலினம் அகவும் நாடன் மண்ணுதற் கொடுக்கி மனத்தகத்தோன. அருமையான ஒரு பாட்டு. பருவம் வந்து விட்டது, வேங்கை பூத்து விட்டது, பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தாக வேண்டும். அந்த வேங்கை மரம் ஓங்கி உயர்ந்த மலையில் இருந்து பார்த்தா எங்கு பார்த்தாலும் தெரிகிறது. அதுபோல இவருடைய காதல் எல்லாருக்கும் விளங்கிவிடும். இனி ஊரலர் தோன்றும், ஆகவே விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் அந்த பாட்டு. பூத்த வேங்கை வியன்செனியறி. அது மட்டுமல்ல, வேங்கை பூத்தது பார்த்தாதான் தெரியும் இல்ல, மயில் என்ன செய்கிறது, உச்சி கிளையில உட்கார்ந்து அதை அகவுகிறது, பார்த்தாயா வேங்கை பூத்து போய்விட்டது என்று சொல்லி, என்று இவ்வாறு இயற்கையினை கோலம் செய்யக்கூடிய ஒரு பாட்டாக அது அமைகிறது. அதனால அந்த பாட்டு மிகச்சிறந்தது. வள்ளலார் அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி. அவருடைய அந்த அகவல் இருக்குத, அது பெரிய இறையன்பினுடைய கொள்கலம். அது இறைவனை ஒரு புதிய நோக்கில பார்த்தவர். அவரு வருவார அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தார் பெறலாம். என்ன சொல்றாரு பாருங்க, சிதம்பரத்துல போய் வழிபாடு செய்வதற்கு தடையாகி விட்டது. அங்கு சாதி சமயமெல்லாம் உள்ளே புகுந்து விட்டார். உயர்ந்த சாதியினருக்குத்தான் சிறந்த வழிபாடு என்ற நிலை தோன்றிவிட்ட காலத்தில் வள்ளற் பெருமான் இனி இங்கே இருந்து வழிபடுவது என்பது தகாது. ஒரே எழுதுகிறார், கடிதம் எழுதுகிற போது, இருக்க ரத்தன முதலியாருக்கு எழுதுகிற போது, இனி நாம் சிதம்பரத்திற்கு சென்று வழிபாடு செய்வதற்கு உரியதாக அவ்விடம் இல்லை, இது கலிகால வண்ணம் என்று சொல்லிவிட்டு வடலூர் என்ற ஒரு பொட்டலான ஒரு இடத்துல போய் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கு என்னார். தோழியை பார்த்து சொல்றாராம், தலைவியாக இருந்து பாடுகிறார். வருவார் அழைத்து வாடி. என்ன சொல்றாரு இந்த பாட்டுல? அங்க என்ன இடுக்குல நடனம் ஆடுறது, சின்ன இடம், இங்க வா பெரிய வெளி, பெரிய வெளியாக பறந்திருக்கூடிய இந்த இடத்துல இறைவன் ஆடுவான், வா இந்த விளக்கிலே காணலாம் வா என்று அழைக்கிறார் அந்த ஞானி. அதனால அவருடைய சாதனை மிக மிக பெரியது. 6000 பாட்டு பாடுறதுன்னா பாட்டு ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறது அப்படி பாடியவர். சரி, அந்த இப்ப ஆசிரியப்பா இருக்க அடி 1000 அடியிலிருந்து 3 அடி வரலன்னு சொல்லியாச்சு.
அடுத்தது வெண்பா. வெண்பா எழுதுவதற்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப அடுத்த வகுப்புல சில வெண்பாக்களை எடுத்துக்காட்டுகளுக்காக கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வெண்பாவை மனசுல வச்சிருந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் ஒரு நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய். இது பிற்காலத்து ஔவையார் பாடிய பாட்டு வெண்பா. இது ஒரு வெண்பாவை அப்படியே எழுதி வச்சிருந்தேன். இதே மாதிரியான சந்தத்துல இதே மாதிரியான எதுகை மோனையோடு எழுதிப்பாரு. வெண்பா எழுதுவதற்கு இதுதான் ஒரு பயிற்சி களம், சரியான ஒரு எடுத்துக்காட்டு. அதுதான், அதை வைத்து கொண்டு பார்க்கலாம். அதே போல பிற்காலத்து தனிப்பாடல் திரட்டில் இருக்கக்கூடிய பல வெண்பாக்களை நாம் எடுத்துக்கொள்ளணும். இட்டையா லட்சணமே ஏமனும் படியே அதை கூட நான் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன். அதுபோல வசைப்பாடல்கள் கூட இருக்கின்றன. அவற்றிலும் இலக்கணம் சரியாகத்தான் அமைந்திருக்கிறது. அத்தகைய பாடல்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். நெடுவெண்பாட்டே முன்னான்கு அடித்தே. வெண்பாவிற்கு 12 அடி எல்லை. அது என்ன? கலிவெண்பா தான் அப்படி வரும். குறுவெண்பாட்டிற்கு அளவு 7 சீரே. குரல் வெண்பாவாக இருந்தால் 7 சீரால் அமையும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு 7 சீரில் அடங்கி போச்சு. அகர முதல எழுத்தல் அந்த பாட்டுல திருக்குறளை பற்றி திருக்குறளை படிக்கின்ற போது மட்டும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல எத்தனை தொடர் வருகிறதுன்னு பார்க்கணும். ஒரு திருக்குறள்ல எத்தனை தொடர் வருகிறது? அகர முதல எழுத்தெல்லாம் ஒரு தொடர், ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிறது இன்னொரு தொடர். ரெண்டுக்கு நடுவுல என்ன மறைஞ்சிருக்கிறதுன்னா அது போலன்னு அர்த்தம். அது போலங்கிறது ஒரு சொல். அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன. அது போல உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது அப்படின்னு சில சமயத்துல ஒரே தொடர்ல முடிச்சுவார். கொண்டு போய் கிடுக்கிடுன்னு 7 சீர். ஆக 7 சீர் இருக்க வேண்டும் என்பது இலக்கணம் என்று பார்த்தோம். அடுத்தது அங்கத பாட்டு அளவு அவற்றோடு ஒக்கும். அங்கதத்தை பாட்டாக சமைக்கின்ற போது அங்கத பாட்டு வெண்பாது. அதற்கு சிறுமை 2 அடியும் பெருமை 4 அடியுமா அவ்வாறு வர வேண்டும். அப்புறம் இதுவரையில அடி வரையறைகள்லாம் சொன்னார். அடி வரையறை அற்றவை கலிவெண்பாட்டு. இந்த கலிவெண்பாவுக்கு அடி வரையறை இல்லை, எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம். நிறைய 1000 அடி வேணாலும் எழுதலாம். அதுதான் கலிவெண்பா. வெண்பாவிற்கு நேரிசை வெண்பான்னா 4 அடி, இன்னிசை வெண்பான்னா 4 அடி, சிந்தியல் வெண்பான்னா 3 அடி, குரல் வெண்பா என்றால் 3 அடி, பகருடை வெண்பா என்றால் 12 அடி, கலிவெண்பா என்றால் எல்லையே இல்லை, எவ்வளவு வேணாலும் எழுதலாம். கலிவெண்பாட்டு கைக்கிளை செய்யுள். கலிவெண்பாட்டுக்கு எல்லை இல்லை. கைக்கிளை செய்யுள். கைக்கிளை என்பது ஒருதலை காமம்னு பிற்காலத்தில் சொன்னாங்க. அது தொல்காப்பியர் சொல்லுகிற போது சொல்லெதிர்வரால் சொல்லி இன்புறுதல் புள்ளி தோன்றும் கைக்கிளை குறிப்பேன்னார். ஒரு பெண்ணிடத்து தோன்றுகின்ற காதலை இவன் சொல்லி சொல்லி உள்ளத்திலே மகிழ்கிறான், அதுதான் கைக்கிளை. அவ்வாறு கைக்கிளை செய்யுள். அப்புறம் செவி அறிவு, ஒருவனுக்கு அறிவுரையாக சொல்லுகின்ற செவி அறிவுறு பாட்டு, வாயுரை வாழ்த்து, புறநிலை வாழ்த்து, இதெல்லாம் எல்லாவற்றையும் விளக்க போறார். வாயுரை வாழ்த்து, புறநிலை வாழ்த்து என்றிவை தொகைநிலை மரபின் அடியிலை என்பது. இவற்றுக்கெல்லாம் அடி வரையறை கிடையாது, எத்தனை அடி வேணாலும் பாடலாம். அடுத்தது மறுப்பாய் என்று ஒரு வகை. இந்த மறுப்பா எப்படி வரும்? புறநிலை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, செவி அறிவுறு என 3 வகைப்படும் இந்த மறுப்பா. மறுப்பா இந்த 3 வகையாக பாடப்பெறும். புறநிலை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, செவி அறிவுறு, இந்த 3ம் எப்படி வரும்? வெண்பாயிலும் ஆசிரியலும் 2 கலந்து வரும். வெண்பாவில தொடங்கி ஆசிரியப்பாவில முடியும். பண்புற முடியும் பாதின இல்லை. இதை பற்றி காரிகளை சொல்லுகிற போது சொல்லுவார். பண்பார் புறநிலை பாங்குடை கைக்கிளை வாயுரை வாழ்த்து ஒன்பார் செவியறிவு என்று இப்பொருள் விசை ஊனமில்லா வெண்பா முதலாக வந்து அகவல் பின்னாக விளையும் என்றால் பண்பால் முடிமடவாய் மறுப்பா எனும் வையகமே என்பார். அதனால வெண்பா யாப்பல தொடங்கி ஆசிரிய பாவால முடிக்கிறது தான் மறுப்பான்னு பேர்.
எப்படி எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒன்று பார்க்கலாம். இப்போ புறநிலை வாழ்த்து தென்றலிடை போந்து தேனார் நறுமுல்லை முன்றில் முகைபெரியும் முத்தனையும் தன்கோடு குந்தமர்ந்த கொல்லேற்தான் நிற்காப்ப என்றும் இதுவரையில எல்லாம் 4 சீர் கொண்ட ஆசிரியப்பாவா வந்தது. எப்படி முடியுது? முதல்ல வெண்பாவாக வந்தது. தென்றல் இடைபோந்து தேனார் நறுமுல்லை எல்லாம் 4 சீர் கொண்ட வெண்பாவாக வந்தது. முடியும் போது தீரா நன்றின் தேவர் சீர்சால் செல்வமுடு பொலி மெதி திறந்தேன்னு ஆசிரியப்பாவா முடிஞ்சது. வெண்பா முதலாக வந்து அகவல் பின்னாக விளையும் என்றால் வெண்பா யாப்பல தொடங்கி ஆசிரியப்பா யாப்பல முடிவதுதான் மறுப்பா புறநிலை வாழ்த்து என்று பார்த்தோம். அடுத்தது கைக்கலை மறுப்பா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெண்ணை பார்த்த உடனே சொல்லலாம், திருமுதல் வேறெரும்பும் தேங்கோதை வாடும் நெற்றி வேர்க்குது, கழுத்தில் அணிந்திருக்கிற மாலையில இந்த பூக்கள் எல்லாம் வாட்டம் தெரியுது, கால்கள் நிலத்துலதான் தோய்கின்றன, கண்ணும் இணைக்கின்றன, அதனால இவ நில உலகத்து பெண்ணாகத்தான் இருக்கணும், வான உலகத்திலிருந்து வருகின்ற தேவமாது இல்லை இவள் என்று சொல்லுகிறானாம். திருமுதல் வேறெரும்பும் தேங்கோதை வாடும் இருநிலம் சேவடியும் தோயும் அறிவறந்த போகிதழ் உங்கனும் இணைக்கும் ஆகும் மற்றவை அகலிடத்து அணங்கே என்று வெண்பா முதலாக வந்து ஆசிரியர் பின்னாக வந்தது இந்த கைக்கலை பாட்டுல. அதே போல வாயுரை வாழ்த்தும் அதே போல வெண்பா முன்னால வந்து ஆசிரியர் வாயுரை வாழ்த்து என்ன, இவ்வாறு நீ வாழ்க, நீ இன்னென்னு செய்க, இன்னென்னு செய்யாதே என்று சொல்லுவதுதான் வாயுரை வாழ்த்து. பலமுறையும் ஓம்பப்படுவன கண்மின் சிலல் முறைக்கண் தோன்றி சுடர்மணி தேர்வுந்து நிலமுறையினாண்ட நிகரில்லார் மாட்டும் சில முறை அல்லது செல்வங்கள் இல்லார். எங்க அரசரே, ஏராளமான செல்வத்தை சேர்ப்பதே பொழுதுபோக்காக கொண்டு அலைகின்றாயே, ஏன் இது தேவையில்லை, இந்த செல்வங்கள் எல்லாம் நிற்க மாட்டா என்று சொல்லுகின்ற அதுதான் வாயுரை வாழ்த்து. அதுவும் வெண்பா முதலாக வந்து அகவல் பின்னாக வரும். அடுத்தது செவியறிவுரு மறுப்பா. நல்ல எடுத்துக்காட்டு மதுரை காஞ்சி. அது ஆசிரியப்பாவாக வந்திருந்தாலும் கூட இடையில வஞ்சியடிகள் நிறைய வருகின்றன. அது செவியறிவு பொருண்மை உடையது. பலமுறையும் ஓம்பப்படுவன கண்ணுன்னு அவர் சொல்றாரு. அந்த புலவர் வந்து தலையாலங்கானத்து திருவந்து நெடுங்கெழி சொல்லுகிறார், ஒரே வாழ்க்கை என்று இருக்கிறாயப்பா, அதை விட்டுட்டு உன்னுடைய முன்னோர் வழியில அறம் செய், நல்லது நினை, உயர்ந்த பொருளிடத்து சிந்தனையை செலுத்துக என்று சொல்லுவார். அடுத்தது பரிபாடல். பரிபாடலை வந்து 4 வகையான பாக்கள்ல ஒன்றாக அவர் சொல்லல. ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று சொல்லக்கூடிய 4 வகை பாக்களில் ஒன்றாக பரிபாடல்ல சொல்லல. பரிபாடலே 450 உயர்படியாகும். 400 அடி வரலாம். 4 250 4 பெருக்கல் 250 400 அடி ஆச்சு. 400 அடி உயர்வாகவும் அதற்கு பிறகு இழிவு 5 ஆகும். 25 அடி, குறைஞ்சது 25 அடி பரிபாடல். நம்ம கிடைத்திருக்கிற பரிபாடல் ஒரு அருமையான இலக்கியம். அதுல இந்த பன்னாராய்ச்சி சுந்தரேசனார் அந்த பரிபாடலை பாடணும். என்ன பரிபாடல் இசையோட பாடப்பட வேண்டிய பாட்டு. அந்த பாட்டு எழுதியவன் ஒருத்தன், அதற்கு இசை அமைத்தவன் ஒருத்தன் என்ன ஆயிடுச்சு. சில பேர் தானே இசையும் அமைத்திருக்கிறார்கள். அந்த பாட்டுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மயில் அழகாக ஆடுகிற போது அதை பார்த்த ஒரு காதலன் எப்பொழுதும் என்ன சொல்லுவான்னா, மயில் போல நீ ஆடுகிறாயேன்னு தானே சொல்லுவான். பரிபாடல் அப்படி இல்லை. நின்னே போலும் மஞ்சையால நின்னே போலும் மாமயிலகவ, அதாவது நின்னே போலும் மஞ்சையால ஒன்னம் போல மயிலாடிச்சுன்னா, ஒன்னம் போல குயில் கூப்பிச்சுன்னா, அவ்வாறு அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், அவளுக்கு இன்றியமையை கொடுக்குறான், அவளுக்கு தலைமை கொடுக்குறான். அது பரிபாடல்ல பார்க்கலாம். பரிபாடல்ல களவுக்காதலுடைய சிறப்பை பரிபாடல் உணர்த்துவது போல வேறு ஒரு இலக்கியம் உணர்த்தவில்லை. அதனால பரிபாடல் படிக்கத்தக்க ஒரு நூல் கிடைத்தது நமக்கு. 70 பரிபாட்டில் 26 பரிபாடல் 22 பரிபாடல் தான் கிடைத்திருக்கிறது முழுமையா. அடுத்தது இது வரையில அடிகளுடைய அளவு பற்றி எல்லாம் சொல்லிட்டே வந்தாரு. அளவியல் வகையே
அனவகைப்படுகை. இதுதான் இதுவரையில சொல்லப்பட்ட அடிகளுடைய அளவு. பாட்டிற்குரிய அடிகளுடைய அளவு இத்தகையது என்று காட்டினார். இனிமே அடிவரை இல்லாதன முன்னாடியே நாம பார்த்தோம். பாட்டுரை நூலே வாய்மொழி பேசியே அங்கதம் முது சொல்லோடு ஆயிரம் நிலத்தும் 7 வகையான இலக்கியங்களை காட்டினார். பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முது சொல் என்று இலக்கியம் 7 வகைப்படும் என்று காட்டிய பெருமான் அதுல இதுவரையில சொன்னதெல்லாம் பாவிற்குரிய அடிவரைகளே சொன்னார். பாட்டுக்குரிய அடிகளையே சொன்னார். 3 அடியான அமைவது, குறைந்த அளவுல அமைவது ஆசிரியப்பா. ஆசிரியப்பா 1000 அடி வரையில பாடலாம். அதே போல கலிவெண்பாவுக்கு எல்லை எத்தனை அடி வேணாலும் பாடலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர் இப்ப அடிவரை இல்லாத இலக்கியம் 7 இலக்கியம் சொல்லியிருக்காருல்ல. அதுல 7 நிலத்து எழுந்த செய்யுள் தெரியும் 7 வகையாக அமைந்த இலக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் அடிவகை இல்லன 6 முடிவ. அடிவரையறை இல்லாதன 6. அது பாட்டை தவிர்த்த மற்ற 6 இலக்கிய வகைகளுக்கும் அடிவரையறை கிடையாது. அவைதான் நூலினான நூல் என்று சொல்லப்படுவதற்கு அடிவரையறை கிடையாது. ஒரு 150 பக்கத்துல ஒரு புத்தகம் எழுதி கொடுங்கன்னு கேட்கறாங்க. இப்ப எதை பற்றி? சங்க இலக்கியத்தை பற்றி 150 பக்கத்துல ஒரு புத்தகம் வேணும். டெல்லியில இருக்கிற செய்தித்துறைக்கு அதை கேட்டாங்க. நீங்க பல அலுவலர்கள் இருக்கும் போது நான் எப்படி இப்ப எழுதுறது இல்லை, நீங்க எப்போ வேணாலும் எழுதி கொடுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. 150 பக்கம் சங்க இலக்கியத்தை சாறு பிழிந்து இதுதான்யா சங்க இலக்கியம், இதுக்குள்ளார இருக்கிற செய்திகள் எல்லாம் படித்தா சங்க இலக்கியத்தினுடைய நுட்பங்கள் எல்லாம் தெரியும் என்று அதனுடைய வரலாற்று நிலையிலும் உள்ளடக்க நிலையிலும் யாப்பு நிலையிலும் அணிநிலையிலும் பிறவற்றானும் அது அமைந்த பாங்கை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற 150 பக்கத்துல சங்க இலக்கியம் ஒரு அறிமுகம் என்ற ஒரு நூல் இப்ப எழுத தொடங்கி இருக்கிற. எப்போ முடியுதோ அப்ப அவர்களுக்கு கொடுத்துருவேன். அதே போல அவங்க an introduction to the study of தொல்காப்பியம்னு ஆங்கிலத்துல ஒரு நூல் கேட்டிருக்கிறாங்க. அதுவும் 150 பக்கம். தொல்காப்பியத்தினுடைய சாரம் முழுமையும் அந்த நூல்ல இருக்கணும். அது ஆங்கிலம் படித்தவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம், அயலவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும். அந்த நூலும் எழுதி தொடங்கி அது ஒரு பக்கத்தில் நடந்தது. இப்படி பலவேறு வகையான பணிகள்ல இறைவன் என்னை சிக்க வச்சுட்டான். அதனால நேரம் திரும்புவதற்கு அப்பால் திரும்புவதற்கு நேரம் இல்லாத ஒரு நெருக்கடி. சின்னாய் பல்வழி சிற்றறிஞர்னு சொன்னார். அது போல இதற்கிடையில பல வகையான உடல் வருத்தங்கள்லாம் இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது நூல் என்று சொல்லப்படுவதற்கு அடிவரையறை இல்லை. நான் 150 பக்கம்னு சொல்றேன் பாருங்க, 200 பக்கமும் எழுதலாம், 250 பக்கமும் எழுதலாம். அவ்வாறெல்லாம் பக்கம் உங்கள் போகலாம், அடிகளும் போகலாம். அதற்கு அடிவரையறையெல்லாம் கிடையாது நூலுக்கு. நூலினான உரையினான அதே போல உரையும் அப்படித்தான். ஒரு நூலுக்கு எழுதுகின்ற உரை இருக்கு பாருங்க. அது இப்ப இந்த வீரமாமுனிவர்ங்கிற ஒரு சேம்பாவணியை எழுதினார். ஒரு நுட்பமான செய்தி உங்களுக்கு சொல்றேன். வீரமாமுனிவர் சேம்பாவணி எழுதினார். இந்த பின்னால யாராவது இதுக்கு உரை எழுதி நான் நினைச்சதுக்கெல்லாம் நேர்மாறா ஏதாவது எழுதிட்டா என்ன பண்றதுங்கிற கவலை அவருக்கு வந்துட்டு. அதனால நூலை எழுதிய அவரே உரையும் எழுதிட்டார் சேம்பாவணிக்கு. ரொம்ப சரியான செயல் அது. ஆசிரியர் என்ன நினைக்கிறாரோ தெரியலையேன்னு எல்லாம் நினைக்காம வேறு யாரும் எழுதுனா அவ்வாறு நினைக்க தோன்றும். அவ்வாறு இல்லாம எழுதினாரு. அதனால ஆசிரியனே உரை எழுதலாம், பிறரும் உரை எழுதலாம். அதற்கு அந்த உரைக்கு அளவு இல்லை. நொடியூர் அதே போல வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. ஏன்னா இப்ப மறு அச்சு ஆகலை. மறு அச்சு செய்யப்பட வேண்டிய அருமையான நூல்கள் எல்லாம் அச்சு படலை. வாய்ப்பு கிடைத்தா பாருங்க. பெரிய புராணத்துக்கு முதல்ல உரை எழுதியவர் திருவிக்கா எழுதினார். திருவிக்கா உரை எழுதுகின்ற காலத்து அவர் சொல்லுகிறார், தொடக்க காலத்துல நான் திருமணம் ஆகாத காலத்துல பெரிய புராணத்தை அணுகிய முறை வேறு. ஒரு 6 ஆண்டு காலம் என்னுடைய மனைவியோடு நான் வாழ்ந்த காலத்தில் அவரிடமிருந்து பல வகையான அரும் பண்புகளை எல்லாம் அறிந்து
இல்லற மாண்பினை உணர்ந்து அதற்கு பிறகு நான் பெரிய புராணத்திற்கு உரை எழுதுகிற போது அதனுடைய நிலை வேறு. உள்ளம் பண்பட்ட நிலையில் எழுதப்பட்ட அந்த பின் உரை இருக்குத பெரிய புராணத்திற்கு, அதற்கும் முன்ன எழுதக்கூடிய உரைக்கும் வேறுபாடு இருந்ததுன்னு எழுதினார். அவர் குறிப்புரையாக எழுதினார். அதற்கு பிறகு பெரிய புராணத்திற்கு விரிவுரையாக சிவகவிமணி சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் மிகப்பெரிய விரிவுரையாக பல தொகுதிகள் எழுதினார். அருமையான உரை. ஒரு வழக்கறிஞர் ஆதலால் பல இடங்களில் நுட்பமாக உள்ளே அப்படியே புகுந்து புகுந்து பார்த்து அணுவாக நோக்குதற்காரணம் நோக்கணப்படுமே என்றார் போல உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையை பாருங்க. பெரிய புராணத்தை படிக்கணும்னு யாரும் நினைத்தீர்கள், ஆனால் அந்த சிவகவிமணி சுப்பிரமணிய முதலியாருடைய உரையை பாருங்க. எந்த ஒரு புராணத்திற்கும் பார்க்கலாம். புராணத்திலே ரொம்ப பெருசு திருஞான சம்பந்தருடைய புராணம். பிள்ளை பாதி புராணம் பாதிமா. 63 நாயன்மார்கள்ல இந்திய 62 நாயன்மார்களுடைய வரலாறு பாதி, திருஞான சம்பந்த நாயனாருடைய வரலாறு பாதி. இவ்வளவுக்கும் 16 வயது தான் இருந்திருக்கிறார். ஏராளமா பாடியிருக்கிறார். அதனால அது மிக விரிந்த உரை. நொடியோடு உணர்ந்த திசையினான. அதே போல விடுகதைக்கும் இவ்வளவுன்னு எல்லாம் இல்லை. 2 அடியில சொல்லலாம், 5 அடியில சொல்லலாம், 10 அடியில சொல்லலாம். ஏது முதலிய முதுமொழியான பழமொழியும் அப்படித்தான். மறைமொழி கிடந்த மந்திரத்தான கூற்றடை வைத்த குறிப்பிரான இவற்றுக்கெல்லாம் அடிவரையறை என்பது இல்லை. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. மந்திரங்கிறது மிகப்பெரிய சான்றோர்கள் சொன்ன மொழி, அதுதான் மந்திரம். வழிபாட்டு மந்திரங்கள் எல்லாம் அருமையா இருக்கு. நான் ஒன்று சொல்லுகிறேன், நினைத்து பாருங்க. 10 பாட்டை கையில வச்சிருந்தீங்கன்னா எப்பொழுதாவது எடுத்து பாருங்க. திருமுருகாற்றுப்படையில மந்திரம் போல சொல்றார். மலைமகள் மகனே மாற்றார் ஊற்றே அந்த அளவிற்கே அறிந்தோர் சொல்மலை வெல் எழுதடக்கை சால் வெறும் செல்வ. இது சொல்லி வழிபாடு செய்ய வேண்டியது தானே. இது சொல்லி இறைவனுக்கு மலர் தூவ வேண்டியது தானே. இதை விட சிறந்த மந்திரம் எங்க இருக்கு? குன்றம் குன்ற குன்றா கொற்றத்து வெற்றிவேல் தடக்கை கொற்றவை சிறுவர் என்று மிக அருமையாக அந்த மந்திரம் போல் அமைந்திருக்கிறது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை பல இல்லங்களிலே வழிபடு நூலாக இருந்தது. திருமுருகாற்றுப்படை சொல்லி விட்டுத்தான் அந்த கடமைகளை தொடங்குவார்கள். அப்படியெல்லாம் படித்திருக்கிறார். அதனால மிக ஒரு உயர்ந்த நூல். அதற்கெல்லாம் அது உரை எழுதுகின்ற போது அளவுல அதுக்கு ஒன்றும் அளவில்லை. அவற்றுள் நூலனப்படுவது நுகலங்காலை. இப்ப 7 இலக்கியத்துல பாட்டு முடிச்சுட்டாரு, 6 இலக்கியத்தை சொல்ல போறாரு. அவற்றுள் நூலனப்படுவது நுகலங்காலை. இந்த நுவல்கள் இருக்கு பாருங்க, அந்த சொல்ல பாருங்க. நுவல்னா சொல்லு, சொல்லுன்னு பொருள். சொல்வாயாக என்னும் பொருள். அந்த நுவலுங்கிறதுல இருக்கிற முதல் 2 குறிலும் ஒரு நெடில் ஆயிடும். பகுதி பாதி என்றாவது போல, தொகுப்பு தோப்பு என்றாவது போல, மிகுதி மீதி என்றாவது போல, இந்த 2 எழுத்தும் ஒரு எழுத்து ஆயிடும். நுவல் என்பது நூல்னு ஆகும். சொல்லப்படுவதுன்னு பொருள், சொன்னது என்று பொருள். நுவல் நூலனப்படுவது நுவலுங்காலை முதலும் முடிவும் மாடுகோலின்றி. அதுல வரக்கூடிய செய்தியில் ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாமல் இருக்கணும். முரணறுத்து எழுதிய முதநூல் என்று எழுதுவார். முரண்பாடு இல்லாமல் நூல் அமைந்திருக்க வேண்டும் என்பது இலக்கணம். புதுமை பித்தன் கதை எழுதும் போது சொன்னாரு, அவ்வப்போது அந்தந்த வாரத்துக்கு எழுதி கொடுப்பாராம். ஒரு 4 வாரம் கழித்து எழுதி கொடுக்கும் போது அந்த அச்சுக்கோப்பவர் சொன்னாராம், ஐயா இதுல வர்ற பாத்திரம் நீங்க 2வது வாரத்திலே எழுதும்போது செத்து போயிட்டதா எழுதிக்கிறீங்க, இப்ப மறுபடியும் திரும்ப அந்த பாத்திரம் வருதுன்னு கேட்டாராம். ஆஹா மறந்து போயிட்டேன் ஐயா, எனக்கு நினைவில் இல்லைன்னு சொன்னாரு புதுமை பித்தர். அது அவரே எழுதியிருக்காரு. அதனால செத்த பாத்திரம் எல்லாம் உயிர்த்து வரக்கூடாது. முதலுக்கும் முடிவுக்கும் மறுதலையாக இருக்கக்கூடாது. முதலும் முடிவும் மாறுகோளின்றி தொகையிலும் வகையிலும் பொறுமை காட்சி. அந்த தொகுத்தல் வகுத்தல் இருக்கணும். ரொம்ப சிறப்பு பெரிய புராணத்துல. பெரிய புராணத்துக்கு முதல் நூல் 2. ஒன்று
திருத்தொண்ட தொகை என்று சொல்லப்படுகின்ற சுந்தரர் எழுதிய நூல். அதுல ஒவ்வொரு நாயன்மாரை பற்றியும் ஓரடி அல்லது 2 அடி தான் சொல்லுவார். கொள்ளைவாள் அந்தனதும் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன்னு ஒவ்வொரு அடியாரை பற்றியும் ஒரு அடி சொன்னார். அதை பின்னால வந்த நம்பியாண்டார் நம்பி ஒவ்வொரு அடியாரை பற்றியும் 1-2 பாக்களாக எழுதினார். அதுக்கு பேர் திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த 2 நூல்களையும் கொண்டு சேக்கிழார் பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் எழுதினார். அதனால் அது மிக விரிவாக அமைந்தது. அது இவ்வாறு தொகையும் வகையும் மாறுகோள் இல்லாமல் முடிகிறது. உள்ளின்று அகன்ற உரையோடு உணர்ந்து உள்ளே அதற்குரிய உரைத்தன்மையோடு சேர்ந்து நுண்ணிதன் விளக்கல் அது அதன் பண்பே. சரி, அதுவேதானும் ஒரு நாள் வகைத்தே, அதுவேதானும் ஒரு நாள் வகைத்தேன்னு இருக்கணும். பிழையா இருந்தா திருப்பிங்க. அதுவேதானும் ஒரு நாள் வகைத்தே 4 வகைப்படும் நூல். ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் சூத்திரமாக இருக்கணும் நூலு. இனமொழி கிடந்த ஓத்தினானும், ஓத்துன்னா இயல்பு பொருள், சூத்திரம் இயல். பொதுமொழி கிடந்த படலத்தானும், படலம் என்ற பிரிவு. 3 உறுப்பு அடக்கிய பிண்டத்தான், இந்த 3ம் சேர்ந்தது பிண்டம். இந்தவாறு ஒரு நூல் அமைய வேண்டும். சூத்திரம், ஓத்து என்று சொல்லப்படுகின்ற இயல், படலம், பிண்டம், இந்த 3ம் சேர்ந்த பிண்டம். பிண்டம்னா அப்படியே பிடிச்சு போடுறது, மொத்தமா ஒரு திரட்சி, அதுக்கு பேர் பிண்டம். இவ்வாறு அமைவதற்கு பெயர்தான் நூல் என்று சொன்னார். அப்புறம் சூத்திரம்னா என்ன? சூத்திரம் தானே ஆடி நிழலின் அறிய தோன்றி. கண்ணாடியில பார்த்தா நம்முடைய உருவம் எல்லாம் முழுக்க தெரிஞ்சது. இந்த இடத்துலதான் நான் நினைத்து பார்க்கிறேன். திருவானந்த வாரியார் அவர்கள் சொல்லுவார், அதாவது மிக கடினமான பொருளை எல்லாம் எளிமையாக விளக்குவதில் அவருக்கு நிகரான ஒருத்தர். இந்த நாட்டில் சமய உணர்ச்சியும் இறை வழிபாட்டு உணர்ச்சியும் இளைஞர்களிடையே பரவியதற்கு முதற் காரணமாக இருந்தவர் அடிகளார் கிருபானந்த வாரியார். ஒரு தடவை சொன்னாரு, பச்சையப்பா இங்கு வாப்பான்னார். அதாவது அவர் கற்பனை அதெல்லாம். பச்சையப்பன்னு ஒருத்தர் தானா அவனை கூப்பிட்டாரான், பச்சையப்பா இங்கு வாப்பா, பச்சையப்பா உனக்கு நான் பல செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது என் இச்சையப்பாம்பார். எதுகை எப்படி போடுறாரு பாருங்க. பச்சையப்பா உனக்கு பல வகை செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பது என் இச்சையப்பா, ஆனால் நீ பேசுவதெல்லாம் கொச்சையப்பாம்பார். அவன் வேற என்னமோ பேசிட்டு இருக்கான். அதனால உனக்கு நான் பெரிய செய்திகளை எடுத்து சொல்லுகிறேன்னு சொல்றாராம். உன்னுடைய உடம்பை கண்ணாடியில் பார்க்கின்ற போது எல்லாம் தெரிகிறதா? தெரியுதான்னு அவன். உன் முதுகு தெரிகிறதா? தெரியல. இது எதுக்கு சொல்றாரு? கண்ணாடியில் பார்க்கின்ற போது உன் உருவம் எல்லாம் தெரிகிறதா? தெரிகிறதா? முதுகு தெரிகிறதா? தெரியல சாமி. முதுகு தெரிவதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்ட. அவனுக்கு ஒன்றும் தெரியல. பின்னாலேயும் ஒரு கண்ணாடி வைத்து பார். பின்னால ஒரு கண்ணாடி, பின்னால ஒரு கண்ணாடி வையினார். இது எதுக்கு சொல்றாரு? அப்பதான் சொல்றாரு, முன்னால இருக்கிற தன்னை உணர்வதற்கு முன்னால் இருக்கின்ற கண்ணாடி திருவருள். முன்னால் அமைந்த கண்ணாடி திருவருள், பின்னாலே வைக்கப்பட்ட கண்ணாடி குரு அருள். ஒரு ஆசிரியன் முகமாகத்தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஆசிரியன் கிடைத்து விட்டானே, ஆனால் அதனை விட ஒரு பெரிய வரம் யாருக்கும் நினைக்காது. நூலை எவ்வளவு தூரம் முட்டி முட்டி படித்தாலும் விளங்காத பகுதிகள் தோன்றும். அவற்றை ஐயங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை வேண்டும். குமரகுருபரர் அப்படித்தான் படித்தார். பல இடங்கள் அவரால் உணர முடியவில்லை. கடைசியில தர்மபுரத்திற்கு வந்து மாசிலாமணி தேசிகரை குருவா கொண்டு அவற்றையெல்லாம் உணர்ந்தார் என்பது வரலாறு. அதனால அவர் சொன்னார், முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடி திருவருள் என்றால் பின்னால் இருக்கக்கூடிய கண்ணாடி குருவருள். திருவருள் காரணமாகவும் குருவருள் காரணமாகவும் மெய் பொருளை உணர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை என்று அவர் பேசுவார். சரி, அவ்வாறு ஆடி நிழலின் அறிய தோன்றி நாடுகளின்றி பொருள் விளங்க யாப்பினுள் தோன்ற யாத்தமைப்பது சூத்திரம். அதனால ஒரு சூத்திரத்திற்குள்ளார எல்லா பொருளும் அடங்கி இருக்க வேண்டும், அதை எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்தது ஓத்து என்று சொன்னார். ஓத்துன்னு இயல்,
என்று. ஓதுதல் அதிலிருந்து வந்தது ஓத்து. ஓதப்படுவது. நேரின மணியை நிரல்பட வைத்தாங்க. ஒரே வகையான மணிகளை ஒன்றாக அப்படியே வரிசையாக வைப்பது போல ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது, ஒரு இனத்தை சார்ந்த பொருளை வரிசையாக வைத்து நூல் செய்வது ஓத்தன முடிவு உயர்மொழி புலவர். ஒரே வகையான பொருள்களை சொல்லி செல்ல வேண்டும். அறத்துப்பால் என்று சொன்னால் எவை எவையெல்லாம் அறங்கள்? செய்நெந்தி அறிதல் ஓர் அறம், தீவினை அச்சம் ஓர் அறம், ஒப்புரவறிதல் ஓர் அறம் என்று இப்படி பல வகையான மணிகளை போன்ற அறங்களை எல்லாம் ஒரு சேர போட்டார் திருவள்ளுவர். அது அறத்துப்பால் என்று ஒரு பகுதி ஆயிற்று. அதுபோல அடுத்தது படலம் என்றால் அதிகாரம் என்று பொருள். அந்த அதிகாரம் என்ன பொருள் பாருங்க. அதிகாரம் அப்படின்னு சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், அதிகரித்தலை உடையது, விலைக்கு சொல்லுவதுன்னு பொருள். அதிகாரம் அதிகரித்தலை. அதனால ரொம்ப அதிகமான ஒரு ஆற்றல் உடையவன் அல்லது கட்டளை பிறப்பிக்கக்கூடிய கடப்பாடு உடையவனுக்கு அதிகாரின்னு பெயர். அதெல்லாம் தமிழ் சொல் தான். அதிகாரி, அதிகாரம். ஒரு நெறியின்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரின் அது படலமாகும். ஒரு நெறியின்றி விரவிய பொருளால் பல வகையான பொருள்களை விரவி வருவது அதிகாரம், சிறப்பதிகாரம். ஏன் அதுல என்ன ஒரு நெறி இல்லாமல் என்ன விளக்கியிருக்காரு? 3 பொருளை விளக்கியிருக்காருல்ல. இதுல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், உயர்சால் பத்திரி உயர்ந்தோர் தொழும் என்பதும், அரசியல் விளைத்தோருக்கு அறங்கூற்று ஆவதும் என்பதும், நாட்டு இவற்றை கொண்டு நாட்டு இல்லாமல் பாட்டுடை செய்துள்ளார். அதனால பலவேறு வகையான செய்திகளை சொல்லுவதுதான் அதிகாரம், சிறப்பதிகாரம். சினிமாவுக்கு ஒரு வசனம் எழுதுகிற போது ஒருத்தர் எழுதியிருக்கார், ஆர்.கே. சண்முகம். இவருடைய அதிகாரம் என்ன, சிலப்பதிகாரமா நிலைத்து நிற்பதற்குன்னு கேட்பான். அதனால சிலப்பதிகாரம்னா நிலைத்து நிற்கக்கூடிய அதிகாரம் உடையது. அடுத்தது பல இன பொருள்களுக்கும் இடம் கொடுப்பது தான் இந்த அதிகாரம். இப்ப கிளவியாக்கம்ங்கிறது ஒரு அதிகாரம். கிளவியாக்கம்ங்கிறது ஒரு இயல். கிளவியாக்கம் அதற்கு அடுத்தபடி உங்களுக்கு நன்றாக தெரியும். வேற்றுமையல், வேற்றுமை மயங்கியல், பெயரியல், வினையியல், இடையல், உரியல், எச்சையல், அது எல்லாம் சேர்ந்ததுதான் சொல்லதிகாரம். பல இன பொருளும் இடம்பெறுவது அதிகாரம், சொல்லதிகாரம். அதுபோல பிண்டம் என்பது மேலே சொன்ன 3 சூத்திரம், ஓத்து, படலம், இந்த 3ம் சேர்ந்து வருவதற்கு பெயர், 3ஐயும் ஒரு சேர எண்ணுவதற்கு பெயர் பிண்டம் என்று சொல்லப்படும். அடுத்தது இப்ப இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுங்க. சூத்திரம் சொன்னார், அதற்கு பிறகு படலம் சொன்னார், அதாவது ஓத்து சொன்னார், அதற்கு பிறகு பிண்டம் கூறினார். அடுத்தது உரை பற்றி சொல்லுகிறார். இந்த நூற்பாவை நிட்டொரு செய்தி எழுதுங்க. உரை என்றால் என்னன்னு தெரியும். யாரு கேட்பாங்க உரை என்றால் என்ன அப்படின்னு. உரை என்றால் பொருள் சொல்லுவது என்று மட்டுமல்ல, அது எத்தனை வகைப்படும் என்று காட்டுகிறார் தொல்காப்பிய ஆசிரியர். பாட்டிடை வைத்த குறிப்பினானும், பாவிந்தெழுந்த கிளவியானும், பொருள் மரபில்லா பொய்மொழியானும், பொருளோடு குணந்த நகைமொழியானும், உரை வகை நடையே 4 மொழிவ. உரைநடை வகை 4 வகைப்படும். ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உரைநடையை 4ஆக இப்படி பகுத்து சொல்லுகின்ற ஒரு நிலையை வேறு எந்த மொழியிலையும் பார்க்க முடியாது. 4 வகையான உரைநடை. அது பாட்டிடை வைத்த குறிப்பினாலும், பாட்டுக்கு நடுவில் வருகின்ற சிறு சிறு விளக்கம், பாட்டின் இடையே வருகின்ற உரை. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல செய்குடா எழுதிக்கிட்டே ஒரு குமரியோடு வட இணையத்து ஒரு மொழி வைத்து உலகாண்ட சேரலாத திகழொளி ஞாயிற்று சோழன் மகளின்ற மைந்தன், இது உரைநடை. இது பாட்டுக்கு நடுவில் வருகிற உரைநடை. அதான் பாட்டிடை வைத்த குறிப்பினானும், பாவிந்தெழுந்த கிளவியானும். பாட்டே இல்லாம ஒரே உரைநடை. அது இறையனார் கலைஞர் உரை மாதிரி, இறையனார் கலைஞர் உரை போல. அடுத்தது பொருள் மரபில்லா பொய்மொழியானும், பொருள் மரபில்லாத கற்பனை கதை போல்வன. வீரமாமுனிவர் ஒரு குருவினுடைய கதையை எழுதியிருக்கிறார். இந்த குருவுக்கு அறிவில்லை, குருவினுடைய சீடர்களா இருக்கக்கூடிய 7 இல்லை. பேதை,
நடகன், மட்டி ஆகியவர்கள்லாம் சீடர்களாக இருக்கிறார். இந்த குருவை இவர்கள் நடத்தி அழைத்து கொண்டு போகிறார்கள். அதற்கு பிறகு பார்க்கிறார்கள், குருவுக்கு ஒரு குதிரை வாங்கினா என்னன்னு. கையில அதிகமா காசு இல்லை. இருக்கிற காசை கொண்டு பெரிய குதிரை வாங்க முடியாது, குதிரை குட்டி ஒன்று வாங்கி வளர்த்து விடலாம் என்று கருதி அப்படி போய் கொண்டிருக்கிற போது பரங்கிக்காய் நிறைய போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். இந்த முட்டாள்கள் அங்கிருந்து போய் இது என்னன்னு கேட்கறாங்க. அவன் வேண்டும் என்ற குதிரை முட்டைங்கிறான். இந்தளா குதிரை முட்டைன்னு சொல்றான். அடையடை இதைத்தாயா நாங்க தேடிட்டு வந்தோம்னு சொல்லி இருக்கிற காசை கொடுத்து இந்த பறவைக்காயை வாங்கி தலையில வைத்துக் கொண்டு போகிற போது காட்டு புதர் வழியே சென்று கொண்டிருக்கிற போது பரங்கிக்காய் கீழே விழுந்து உடைஞ்சது. உடையிற இடத்துல இந்த புதர்ல இருந்து ஒரு முயல் புறப்பட்டு வேகமா ஓடுது. இந்த பரங்கி முட்டையில இருந்துதான் இந்த குதிரை குட்டி ஓடுது, இதை விடாத புடின்னு சொல்லி போய் துரத்தி 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 போய் கால் நொந்து முள்ளெல்லாம் தைத்து களைத்து போய் கடைசியில் அவர்களே தேடி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்வார்கள். குட்டியிலே இவ்வளவு வேகமா இருந்தா இது வேகமாக ஓடுனா என்ன ஆகும், நல்ல வேளடா பொழைச்சோம் தான். இந்த மாதிரி ஒரு முட்டாள்களுடைய கதையை வீரமாமுனிவர் எழுதியிருக்கிறார் உரைநடையில. அது பொருள் மரபற்ற கற்பனை கதை. அடுத்தது பொருளோடு புணர்ந்த நகைமொழியாகும். ஒரு பொருளை உணர்த்த நகைச்சுவையோடு சொல்லுவது, வினோதரசமஞ்சரி மாதிரி. அதுல கம்பன் கதையை எழுதியிருப்பாரு. சிங்காரவேலு முதலியார் எழுதிய வினோதரசமஞ்சரி. அது ஒரு அருமையான உரைநடை நூல். அந்த நூல்ல பல கதைகளை எல்லாம் அவர் சொல்றார். தமிழ் சார்ந்த கதைகள் பலவற்றை எல்லாம், அதெல்லாம் கற்பனை கதை தான். அவ்வாறு வருவது இவ்வாறு 4 வகைப்படும் உரைநடை என்பது. அந்த உரை அதுவேதானும் இருவகைத்தாகும். அதுல இந்த உரை என்பது இந்த இடத்துல பேச்சு. அது எந்த இடத்துல வருகிறது என்றால் அதாவது அகப்பொருள்ல வருகின்ற உரை என்பது 2 வகைப்படும். அது மகளிருக்கு மகளிர் உரைப்பன, மைந்தர் உரைப்பன என்று 2 வகைன்னு சொன்னாரு இளம்பூர்ணர். பேராசிரியர் மேலே சொல்லப்பட்ட 4 வகை உரைநடைகளும் 2 வகைப்படும் என்று அவர் சொல்லுவார். எப்படி இருந்தாலும் முன்னவை ஒரு வகை, பின்னவை கதை வகை. முதல்ல சொன்னது 2ம் ஒரு வகை, பின்னாடி கதையாக வரக்கூடிய உரைநடை. ஒன்றே மற்றும் செவிலி குறித்தே. செவிலி அதிகமாக பேசக்கூடியவளாக இருப்பாள், அவள் சொல்லுவது உரை. அடுத்தது ஒன்றே யாருக்கும் வரநிலையின்றே. ஆடவர்கள் சொல்லுகின்ற உரை, அது யார் வேணாலும் சொல்லலாம். பாணன் சொல்லலாம், பாங்கன் சொல்லலாம், மற்றவர்கள் யாரும் சொல்லலாம். அவ்வாறு வருவதும் உரையாகும். அடுத்தது பிசி, ஒப்பொடு புணர்ந்த ஓமத்தானும். ஒரு ஒப்பு பொருளை காட்டி சொல்லுகின்ற ஓமையாலும், ஒன்று சிறந்த துணியினானும், துணிந்து உறுதிப்பட சொல்லுகின்ற பொருளாலும் என்றிரு வகைத்தே பிசி நிலை வகையே. பிசி என்ற விடுகதை 2 வகைப்படும். எப்படி? ஒப்பொடு புணர்ந்த ஓமத்தானும், அச்சுப்போல் பூ பூக்கும், அமலே என்ன காய் காய்க்கும். இது ஒரு ஓமையாக சொல்லுவது. எப்படி? அச்சுப்போல் பூ பூக்கும் என்பது வானத்தில் இருக்கக்கூடிய மீன்களை சொல்லுவது. அச்சு போல பூ பூக்கும், அமலே என்ன காய் காய்க்கும். நிலா, வானத்து மீனையும் நிலாவையும் இப்படி ஒரு விடுகதையாக சொல்லுவதற்கு முதல் வகை. 2வது வகை, அது ஒன்று சிறந்த துணிவினானும், ஆழமாக எண்ணி பார்த்தால் புலப்படக்கூடியதாக இருக்கு. நீராடான் பார்ப்பான் அப்படின்னு சொன்னா நெருப்பை சொல்லுவது. அவன் தண்ணீர்ல ஆடமாட்டான். நீராடான் பார்ப்பான்னா இது ஒரு பார்ப்பானை குறித்தது அல்ல, இது நெருப்பை குறித்தது. இவ்வாறு சொல்லுவதற்கு பெயர் இவ்வாறு. 1000 காக்கைக்கு ஒரு கல்லுன்னா காக்கை வர்றதுக்கு ஒரு கல்லு போதும்னு பொருள் அல்ல. கோடையாக இருக்கக்கூடியவர்களை ஒரு சொல்லால விரட்டிடலாம். அதுபோல அவ்வாறு நீராடான் பார்ப்பான் என்பது நெருப்பை குறித்தது. முதுமொழி என்பது பழமொழி. நுண்மையும் சுருக்கமும் ஒளிவுடைமையும் மென்மையும் என்பதை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வரும் ஏது முதலிய முதுமொழி என்ப ஒரு காரணத்தோடு சொல்லப்படுவது முதுமொழி.
அதுல நுணுக்கம் இருக்க வேண்டும், சுருக்கம் இருக்க வேண்டும், புலப்படுகின்ற பொருளால் அமைந்த ஒளி இருக்க வேண்டும், உண்மையான சொற்களால் அமைய வேண்டும். எல்லாம் பழமொழி என்ற ஒரு இலக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். முந்துரையறையனார் எழுதிய பழமொழி ஈடு இணையற்ற ஒரு இலக்கியம். அதுல பல நாம் வழக்கில் இருக்கக்கூடிய பல பழமொழிகளையும் எடுத்து அதில் கையாண்டு வெண்பாவாக தந்திருக்கிறார். இதுதான் முதுமொழி என்பது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றால் உனக்கு சரியான காலம் வருகிற போது காலம் அறிதல் பொருள். திருக்குறள்ல காலம் அறிதல் சொல்லுவதெல்லாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று மிக சுருக்கமாக முதுமொழியில் சொல்லப்பட்டது. அடுத்தது மந்திரம். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. அருமையாக உரையா சென்று எழுதுவாங்க. எது மந்திரம்? கைமணி எழுதுவார். எல்லெலும்பு பெண்ணாமால் வந்த மதவேடம் வணங்கிடுமான். எலும்பு பெண்ணாச்சு, மத வேடம் அங்கிருந்து வந்து காலில் விழுந்து வணங்கியது. இதெல்லாம் மந்திரத்தாலே இயன்றது அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே யானை வெகுண்டு வரக்கூடிய யானை ஏவி திருநாவுக்கரசரை கொண்டு விடுவதற்காக முயன்றான் பல்லவ வேந்தன். என்ன கொடுமை பாருங்க. ஒரு ஞானி தன்னுடைய கருத்திலே இருந்தார். இழுத்து வா இங்க அப்படின்னாரு. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை ஏஞ்சோம் ஏமாப்போம் பெணி எறியோம் நரகத்தில் இடப்படும் சொன்னார். அவரை கொண்டு வந்து நிறுத்தி யானை ஏவனா அந்த அங்கிருந்து யானை போட்டு மிதிக்காதா? ஆனால் சாதுவாக திருநீர் பூசிக்கொண்டு கையில் உடவாரப்படையோடு இருக்கக்கூடிய அந்த மாமுனிவனை பார்த்து அந்த யானை திருவருளின் துணையினாலே என்ன செய்தது என்றால் பிழிந்து வணங்கியது. அதான் சொல்றாரு. ஒண்ணு நமக்கு இதெல்லாம் ஒண்ணும் அஞ்சுவது இல்லை, அஞ்ச வருவது இல்லை அப்படின்னாரா அந்த முதியவர். அதனால திருநாவுக்கரசர் முதியவர், சான்றோர். அவர்கிட்ட அச்சமே இல்லை. ஏன் அச்சமில்லை என்றால் தன்னிடத்தில் சிவபெருமானே இருக்கிறார். தன்னுடைய நெஞ்சிலே சிவபெருமான் குடி கொண்டிருக்கிற போது அச்சத்திற்கு என்ன வழி என்று அவ்வாறு பேசப்படுவது. அவர் சொன்னது அந்த மந்திரம். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், சந்திரமாவது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் என்று சொல்லி பாண்டியனுடைய வெப்ப நோயை அகற்றினார் ஞானசம்பந்தர். அது மந்திரம். அதனால மந்திரம்ங்கிறதுக்கு இப்படித்தான் பொருள் சொல்ல வேண்டும். அடுத்தது குறிப்பு மொழி, வசை குறித்த அங்கனம். குறிப்பு மொழிங்கிறது வசை குறித்த அங்கனம். எழுத்தொடும் சொல்லொடும் புணராதாகி. எழுத்துக்கு சொல்லுக்கு பொருளை பார்க்கக்கூடாது. அங்க உள்ளார பொருள் மறைஞ்சிருக்கு. பொருட்புறத்ததுவே குறிப்பு மொழியே. அது வேற ஒரு புறத்தே வேறு ஒரு பொருளை கொண்டிருக்கிறது. எப்படி? நீ ஒரு மனிதன் போல தோன்றுகிறாயேன்னு நான் விட்டேன். மனிதன் போலங்கிறதுல தான் இருக்கு ஆபத்தே. மனிதன் போல தோன்றுகிறாயேன்னா மனிதனா இல்லைன்னு பொருள். நீ நல்ல மனிதன் போல தோன்றுகிறாயேன்னா அவ்வளவு சிறப்பா சொல்லலைன்னு பொருள். அவ்வாறு வருவது குறிப்பு மொழி. அடுத்தது பன்னத்தி. இந்த பன்னத்தி என்பது ஒரு இலக்கியம். பண் நத்துதல் என்றால் விரும்புதல். பண்ணினை ஏற்று வருவதற்கு பெயர் பன்னத்தி. பாட்டிடை கலந்த பொருளவாகி பாட்டின் இயல பன்னத்தியே. பாட்டிடை கலந்த பொருளவாகி பாட்டினுடைய இடைமிடைந்து வருவதற்கு பெயர் தான் இசை கலந்த பாட்டின்னு பொருள். அது சிற்றிசை பேரிசை என்று இரண்டு வகைப்படும் என்று இளம்பூரணர் சொல்லுவார். அதனால ஒரு பாட்டுன்னா அதுல ஒரு இசைமை இருக்கணும். அதற்கு பேர் தான் பன்னத்தி. அதுவே தானும் பிசியொடுமானும். விடுகதை எப்படியோ அது போல இதுவும் ஓரிரண்டு அடியில் வரும் என்று பொருள். ஓரிரண்டு அடியிலே வருவதற்கு பெயர் பன்னத்தி. அடுத்தது அடிநிமிர்களது ஈராறாகும். 12 அடி வரையில ஒரு பன்னத்தி வரலாம். அடியகந்து வரினும் கடிவரையில்லை. அடியால மிகுந்து வந்தாலும் கூட பிழையில்லை. அடி என்பது நாச்சியரால் வருவது. நல்ல பன்னத்திக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்றால் சிலப்பதிகாரத்துல கண்டு குணிலா இந்த மாயவன் இந்து நம்மானுள் வருமே கொன்றையன் தீங்குழல் கேளாமோ தோழி என்று ஒரு பொருள் மேல் அடிக்கு 3 அடிக்கு வருகின்ற
தாழிசையாக வரும். அதெல்லாம் கொச்சக உருவோகாக வரும். அதெல்லாம் இவ்வாறு வருகின்ற பண்ணத்துக்கு எடுத்துக்காட்டாகும். இவ்வாறு ஆராய்ந்து பார்க்கின்ற காலத்து இந்த பண்ணத்து என்பது அளவியல் என்பது அடிவரையறை உள்ளன, அடிவரையறை இல்லன என்று அடிவரையறைகளை கொண்டு சொல்லுகிறார். கிளறியல் வகையில் கிளந்தன தெரியும். இதுவரையில சொல்லப்பட்டவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அளவியல் வகையே அணுவகைப்படும். ஒரு பாட்டினுடைய அளவு என்பது எத்தனை அடி பெறும் என்பதனை இதுவரையில் சொல்லப்பட்டது. அது 2 வகையா பிரிக்கணும். அடிவரையறை உள்ளன, அடிவரையறை இல்லாதன என்று 2 வகையாக அதனை பிரிக்கலாம். அடிவரையறை உள்ளன எவை? ஆசிரியம், வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, தாழிசை, துறை, விருத்தம் ஆகியன எல்லாம் அடிவரையறை உடையன. அடிவரையறை இல்லாதன எவை? நூல், உரை ஆகியவையெல்லாம் அடிவரையறை இல்லாதன என்று பார்க்கிறோம். அதனால இதுவரையில சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு 4 வகையான பாக்களுக்குரிய இலக்கணத்தையும் 4 வகையான பாக்களினுடைய வகைகளையும் மிக நுட்பமாக காட்டி அமைத்தார். அடுத்தபடி இன்றியமையாத ஒரு பகுதி திணை என்பதனை வருகின்ற வகுப்பிலே பார்க்கலாம். கேட்ட அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.